தேசாந்திரி பதிப்பகம் நடத்தும் எஸ் ராமகிருஷ்ணனின் 4 புதிய புத்தகங்களை வெளியீட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலில் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நேரம். தொழிலதிபர் அம்பாள் ஆர் முத்துமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பா சேரலாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இளம்பரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாலபாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விழா நாயகன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வரவேற்புரை நிகழ்த்த ஹரிபிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே தேசாந்திரி பதிப்பகத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. நம்ம எல்லா வருஷமுமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு புதிய புத்தகங்களை நம்ம பதிப்பகம் சார்பாக பதிப்பிச்சு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த ஆண்டு எஸ்ரா அவர்களின் 4 புதிய நூல்களை வெளியிட இருக்கிறோம். அந்த விழாவுக்கு சிறப்பிக்கிற அவங்க அனைவருக்கும் என்னோட வணக்கம். இது தேசாந்திரி பதிப்பகம் இன்னைக்கு 8வது ஆண்டுக்கு அடி எடுத்து வைக்குது. இதே போல் உங்கள் அன்போடு ஆதரவோடும் இன்னும் பல ஆண்டுகள் இந்த பயணம் தொடரும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற 4 புத்தகங்களும் சேர்த்து மொத்த ஒரு காம்போவாக 500 ரூபாய்க்கு நீங்கள் கிடைக்கும். நீங்கள் பெற்றுக்கலாம். அதில் நீங்கள் எஸ்ரா அவர்களின் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் ஈவினிங். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு பாடல். இந்த பாடலை பாடுவதற்கு பாலா கனியமுதனை அழைக்கிறேன். அண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். உன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று, என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில் குடிமையும் புகுந்தனர் கொன்றவை போக்கென்று, விடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில் குடிமையும் புகுந்தனர் கொன்றவை போக்கென்று, தன் செயலெண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு, தன் செயலெண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு, நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம், நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, அன்பு நேரியில் அறங்கள் வளர்த்திட, அன்பு அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட, நல்லது தீயது நாமறியோம் அன்னை, நல்லது தீயது நாமறியோம் அன்னை, நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக, நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன். பாட்டு வேண்டாம்,
கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். அற்புதமாக ஒரு பாடலை பாடிய அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தார். சிறப்பு விருந்தினர் இளம்பரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தற்பொழுது புத்தக வெளியீட்டு நிகழ்வு. புத்தகத்தை வெளியிட அம்பாளர் ஆ. முத்துமணி அவர்களை அழைக்கிறேன். களம் நூலை ஆர். முத்துமணி அவர்கள் வெளியிட திரு சண்முகம் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக ஒளியின் கைகள் நூலை ஆர். முத்துமணி அவர்கள் வெளியிட திரு மாரியப்பன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக கற்பனை அலைகள் நூலை ஆர். முத்துமணி அவர்கள் வெளியிட டாக்டர் செந்தில் அவர்கள் பெற்றுக்கொள்வார். தபால்பட்டி எழுதிய கடிதம் நூலை ஆர். முத்துமணி அவர்கள் வெளியிட கபிலம் காமராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார். எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இதே டிசம்பர் 25வது நாள் மாலையில் என்னுடைய புதிய நூல்கள் வெளியிடப்படுவதும் அந்த நிகழ்வை ஒட்டி உங்களை எல்லோரையும் சந்திப்பதுங்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. இதன் வழியாக தான் இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டை, இன்னும் சொல்லப்போனால் வரப்போகிற நாட்களை நான் தொடர்ந்து செயல்படவும் பணியாற்றுவதற்குமான உத்வேகத்தை இந்த நாள் எனக்கு கொடுக்குது. அதனாலே நான் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய உரைக்கு முன்னாடி நான் சிலருக்கு நன்றி சொல்லணும். அதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் உரைக்கு போகலான்னு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு விருதுநகரிலிருந்து வந்து புத்தகங்களை வெளியிட்டு சிறப்பித்த அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவர்களுக்கு என்னுடைய மனமிருந்த நன்றி. அவர் பொதுவாக இந்த மாதிரியான விழாக்களில் கலந்துக்கிறவர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர். எங்கள் ஊரில் நிறைய காஃபி தொழிலில் நீண்ட காலம் இருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ நம்மலாம் காஃபியில் சிக்கரி கலந்து குடிக்கிறோம் இல்லையா, அந்த சிக்கரிங்கிற ஒன்றையே இந்தியாவுக்கு அறிமுகம் செய்து அதை உருவாக்கியது இவருடைய தந்தை தான். அவர் தான் சிக்கரியை முதல்ல இந்தியாவில் பயிரிட முடியுங்கிறத உருவாக்கி அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா காஃபி பிராண்டுமே இவர்களிடமிருந்து தான் அந்த சிக்கரியை பெறுறாங்க. ஒரு மிகப்பெரிய தொழில் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு இலக்கியத்தில் ஒரு தீவிர ஈடுபாடு, ஒரு தேர்ந்த வாசகர், நிறைய படிக்கக்கூடியவர். என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் எல்லா புத்தகங்களும் படிக்கக்கூடியவர். ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான இலக்கிய நிகழ்ச்சிகளோ அல்லது பொது நிகழ்ச்சிகளுக்கோ கலந்து கொள்ளாதவர். இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளாக அவரோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமும் நட்பும். நான் எங்கள் ஊருக்கு போகிற நாட்கள் எல்லாம் என்னை அவர் பார்த்து அங்கே ஏதாவது கூட்டம் நடத்தி செஞ்சிட்டே இருந்தார். அந்த அன்பின் காரணமாக தான் நான் அழைத்தேன். இன்றைக்கி காலையிலேயே அங்கேருந்து பயணம் செய்து வந்து ஓய்வே இல்லாமல் இங்கே இருந்து இந்த நூலை வெளியிட்டதுக்காக அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த அன்பு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த நூலை பற்றி பேசியவர்கள், குறிப்பாக சேரலாதன் அவர்களை எனக்கு தெரியும். அவர் ஒரு மிகச்சிறந்த ஜெர்மனி ஆசிரியர். தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவிலேயே இன்று அவர் ஜெர்மனி ஆசிரியர்கள் மிக முக்கியமான ஒரு ஆசிரியர். காஃப்காவை மொழியாக்கம் செய்திருக்கிறார். அவர் காஃப்காவினுடைய லெட்டர் டு ஃபாதர் அப்படிங்கக்கூடிய அந்த இதை மொழியாக்கம் செய்திருக்கிறார். தொடர்ந்து இலக்கியத்தின் மீது ஆர்வமுடையவர். இவ்வளோ அழகாக பாசனங்களையும் இவ்வளோ அழகாக ஆன்மீக விஷயங்களையும் அவர் சொல்கிறாருங்கிறது ரொம்ப வியப்பூட்டக்கூடியது. அவருடைய அந்த மையத்திற்கு நான் சென்று உரையாற்றியிருக்கிறேன். அவங்க நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டுருக்கேன், நூலகத்துக்கு போயிருக்கிறேன். அவர் ஏதாவது ஒரு விழாவில் என்னுடைய புத்தகம் பற்றி பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். முதல்ல நான் அந்த காஃப்காவை பற்றி இன்றைக்கி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அது உலக இலக்கியத்தை பற்றிய புத்தகம். ஒருவர் பேசுறதுக்கு இருந்தார். இன்றைக்கு அவரால் வர இயலாத உடல்நிலை காரணம்லாம் வர முடியல. அதை தான் அவருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் அவர் தான் சொன்னார்ல, புனைவு நான் பேசுகிறேன் அப்படின்னு. இவ்வளோ அழகாக புனைவு இலக்கியத்தை படிக்கிற ஒருத்தர் எங்கெல்லாம் தொட்டு பேச முடியும் அப்படின்னு. நான் எழுதின கதை தான், எனக்கு தெரியும் தான். ஆனால் எனக்கு ஒரு புனைவு எழுதுகிற போது புனைவுக்கு பின்னாடி எங்கக்கூடிய இவ்வளவு மன
மனம் தொடுகிற புள்ளிகள்லாம் தெரியாது. ஆனால் அதை அவர் தொட்டு காட்டி அந்த சித்திரத்தை ரொம்ப பிரகாசமாக வெளிப்படுத்தினார். அவருக்கு என்னோட மனமிழிந்த நன்றி. அதுபோல தான் இளம் பருதி அவருக்கு எனக்கு பழக்கமே இல்லை. நண்பர் அகரமுதல்வன் தான் சொன்னார், அவரை நீங்கள் கூப்பிடலாம், அவர் ஓவியம் பற்றி பேசக்கூடியவர்னு. அவரோட காணொலி பார்த்தேன், அதில் அவர் பேசின விதம் எனக்கு பிடித்திருந்தது. அவர் இன்று பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ ஓவியங்களை இவர் நேரில் பார்த்துருக்கிறார், இதற்காக பயணம் பெற்றிருக்கார். கரவாஜியோவை பற்றி எவ்வளோ அழகாக பேசுகிறார். என்னுடைய ஒரு புத்தகத்தினுடைய அட்டையே நான் அந்த கரவாஜியோட ஓவியம் தான் போட்டேன். நானும் அவரை நீண்ட நாட்கள் அந்த ஓவியத்தை பார்த்துருக்குறேன். அவர் சொல்லும்போது அது வெறும் ஓவியம் பற்றி அல்ல, ஒருவருக்கு கலையின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு, அவர் எந்த அளவுக்கு கலையின் வழியாக தன் வாழ்க்கையை பார்க்கிறார், புரிந்து கொள்கிறார், அப்புறம் அதை மொழி வழியாக எப்படி வெளிப்படுத்துகிறாருங்கிறது ரொம்ப நல்ல ஒரு உரை. உண்மையில் அந்த மாதிரியான ஒரு ஓவியம் பற்றின புத்தகத்தை எல்லாம் பேசுவதற்கான ஆட்கள் குறைவு. ஓவியர்களை அழைத்து பேச சொல்லலாம், அவர்களுக்கு பேச முடியாது. அப்படி பேசுகிறவர்கள் குறைவு. ஓவியத்தை பார்ப்பவர்களும் குறைவு. ஒருவேளை பார்த்துருந்தா கூட அவங்க கோவிலில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கேலரியில் பார்த்துருப்பாங்களே தவிர வெளிநாடுகளில் போய் இந்த மாதிரியான புகழ்பெற்ற ஓவியங்களை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அதை பார்த்த ஒருவர் அதை சரியான விதத்தில் எடுத்து சொன்னாருங்கிறதுக்காக அவருக்கும் என்னுடைய நன்றி. பாலபாரதி எங்களுடைய ஒரு நீண்ட கால நண்பர். அப்புறம் அவருடைய குடும்பமே எங்களுக்கு நெருக்கமான ஒரு குடும்பம். அதனால் நாங்கள் எப்போவுமே எங்களோட விழாவை கனியை வர வச்சு பாட வைப்போம். இன்றைக்கி அவன் கனி பாடின பாட்டும் சரி, அவர் பாலபாரதி பேசின உரையும் சரி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மனதிலிருந்து சொல்லுகிற வாசகங்கள், அது மேடைக்காக அல்ல. அவர் எங்கே சந்திக்கும் போதே இதுதான் சொல்லுவார். அப்புறம் இந்த என்னுடைய முந்தைய புத்தகங்கள், இந்த தபால் பெட்டி உட்பட எல்லாவற்றையுமே அவர் தொட்டி காட்டி குழந்தை இலக்கியத்திற்கான அல்லது சிறார்கள் படிப்பதற்கான புத்தகங்களுடைய தேவையை அழகாக சொன்னார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் எப்பவும் போல் இங்கே வந்திருக்கக்கூடிய என் மனதுக்கு நெருக்கமான என்னுடைய ஆரோக்கியத்தில் என்னுடைய குடும்பத்தை போலவே எப்பவும் அக்கறையோடு இருக்கக்கூடிய என் விருப்பத்துக்குரிய டாக்டர் வந்திருக்கிறாங்க. நிறைய என்னுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லோருக்குமே என்னுடைய நன்றி. எமர்சனை பற்றி இந்த ஆண்டு நான் பேசலாம் அப்படின்னு முடிவு செய்த போது என்னுடைய நண்பர் கேட்டார், எப்போவுமே என் பின்னாடி இருக்கிறவங்களே பேசிகிட்டே இருக்கீங்க, இப்போ இருக்கிற யாரையா பேசக்கூடாதா? சமகாலத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை, எழுத்தாளர்களை, சிந்தனையாளர்களை எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னார். சமகாலத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை பேசுவதற்கு தான் கடந்த காலத்திலிருந்து வர்றேன்னு சொன்னேன். எமர்சன் 200 வருடத்துக்கு முற்பட்டவர், இப்போ உள்ளவர் அல்ல. 1803ஆம் ஆண்டு இதே டிசம்பர் 25ஆம் நாள் பிறந்தவர். அதனால் இன்றைக்கி எமர்சனுடைய ஒரு பிறந்த நாள். அதனால் எமர்சனை அவருடைய பிறந்த நாளின் போதே எங்கோ ஒரு சின்ன இடத்துல இருந்துட்டு, நாம் அமெரிக்கா வாசிகள் இல்லை, அமெரிக்காவினுடைய சிந்தனையாளர்களை, இயற்கையாளர்களை பின்பற்றுவர்களும் இல்லை, ஆனால் எங்கோ ஒரு சபையில் அவர் பேசப்படுகிறார் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கான பங்களிப்பை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3000 பக்கங்களுக்கு மேலாக அவர் எழுதியது இன்றைக்கி துவக்கப்பட்டிருக்குது. எமர்சனுடைய 1500 உரைகள் ஆற்றியிருக்கிறார், 1-2 இல்லை. ஆனால் எதையெல்லாம் அவர் பேசினார், எதற்காக எமர்சனை பேசணும் அல்லது ஏன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நம்மை உருவாக்குவதில், நம்மை மேம்படுத்திக் கொள்வதில் எங்கே இருந்து ஒரு வெளிச்சம் கிடைத்தாலும், எங்கே இருந்து ஒரு ஆழ்மை வழிகாட்டுவதாக இருந்தாலும் அவரை நாம் எடுத்துக்கலாம். அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர், எந்த மொழியில் பேசினார், எந்த மொழியில் எழுதினார்ன்றது முக்கியமில்லை. அவர் சொல்வது என் வாழ்க்கைக்கு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திற்கு, என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு, என் சமூகத்தை மேம்படுத்துவதற்கு தேவையாக இருக்குன்னா நான் அவரை ஆசானாக ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது தான். அப்படி தான் எமர்சனை பற்றி பேசணும்னு விரும்பினேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு பெரிய உணவகம். அந்த உணவகத்தினுடைய சாப்பிடுகிற அந்த மைய அறையில் ஒரு பெரிய பாறையை நடுவில் வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை சுற்றி தான் உணவு மேஜைகள் எல்லாமே. அந்த மேஜையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த பாறை தெரியும்படி பாறையை சுற்றி வெளிச்சம் வச்சுருக்காங்க. பாறைனா சின்ன பாறை இல்லை, எங்கேருந்து அதை கொண்டு வந்தார்கள்னு தெரியல, மிகப்பெரிய பாறை ஒன்று அந்த பாறை நடுவில் வச்சு பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய எல்லோருக்குமே அந்த உணவு பரிமாறுகிறவர் சொல்லுவார், இது இயற்கையோடு இணைந்த இடமாக வச்சுருக்கோம் அப்படின்னு. எனக்கு பாறையின் அருகில் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற உடனேயே கால உணர்வு கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நாம் எல்லோருமே ஏதோ ஒரு தலைமுறையில் பாறையின் மீதோ பாறையின் அருகிலோ பாறையை தொட்டுக்கொண்டோ சாப்பிட்டவர்கள் தான். ஆனால் அங்கிருந்து பாறைக்கு பக்கத்தில் இருந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாறி
தரையில் அமர்ந்து, மேஜையில் அமர்ந்து, டைனிங் டேபிளில் அமர்ந்து இன்றைக்கி ஒரு அதிநவீனமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் ஒரு உணவகம் உணவு தருகிற இடத்தில் எதுக்கு ஒரு பாறையை வைத்து நமக்கு நீங்கள் இயற்கைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கிற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறாங்க? அவர்கள் கொடுக்க போகிறது உணவு. என் வீட்டில் இருப்பது போல், இன்னும் சொல்லப்போனால் அதிநவீனமான ஒரு மேஜை இருந்தால் போதும் தானே. ஆனால் அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் உங்களுடைய உணவை இல்லை, உங்களுடைய நினைவுகளை பின்னாடி கொண்டு போக பார்க்குறாங்க. பாறையோடு இருந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறந்து விட்டீர்கள் இல்லையா, அதை நினைவுபடுத்த பார்க்குறாங்க. நினைவுபடுத்துவதன் வழியாக இந்த உணவை அல்ல, இப்போ நான் சாப்பிடுகிற உணவை அல்ல, என்றோ சாப்பிட்ட உணவினுடைய தொடர்ச்சியை நாங்கள் அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நம்மை நம்ப வைக்கிறாங்க. நான் அதை சாப்பிடும்போது உணவை அல்ல, பாறையை பார்த்துட்டே இருக்கிறேன். பாறைக்கும் மனிதனுக்குமான தொடர்புங்கிறது மிக 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 நீண்டது. எங்கே ஒரு கல்லை நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த கல் புதியதல்ல, ஏதோ ஒரு பழைய கல், ஏதோ ஒரு மலையினுடைய ஏதோ ஒன்றினுடைய ஒரு உடைந்த விரல் தான் ஒரு கல், அல்லது உடைந்த ஒரு சின்ன பகுதி தான் ஒரு கல். புதிய கல் என்று ஒன்று இருக்குமானே எனக்கு தெரியாது. எல்லா கல்லுமே பழைய கல் தான். அப்புறம் கல்லுக்கு ஒரு விசித்திரம் இருக்கிறது. அதை நீங்கள் 2ஆக உடைத்தால் 2 கல்லாயிரும், 4ஆக உடைத்தால் 4 கல்லாயிரும். அதனோட அகத்தை பார்க்கவே முடியாது. போய்கிட்டே இருக்கும். முடிவில்லாமல் கல் பகுக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாகுமே தவிர கல்லினுடைய உட்புறத்தை நீங்கள் காணவே முடியாது. அப்புறம் கல் என்பது ஒரு மௌனத்தினுடைய ஒரு அடையாளம். கல்லை போல நீங்கள் மௌனமாக இருக்கவே முடியாது. கல் மிக மிக உறைந்த மௌனத்தினுடைய ஒரு வடிவம். இன்னொன்று, எங்கெல்லாம் கல் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம் கைகள் தானே அதை எடுக்கவும் வீசவும் தயாராக தான் இருக்குது. மனிதனுடைய முதல் ஆயுதம் கல் தான். மனிதன் வீட்டினுடைய முதல் பூட்டு கல் தான். மனிதனுடைய முதல் தலையணை கல் தான். இன்னும் சொல்லப்போனால் மனித வாழ்க்கையில் ஒரு கல்லினுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. கல்லில் தான் நண்பர்களே வாசகங்கள் எழுதப்பட்டன. இப்போ தான் காகிதத்தில் எழுதணும். கல்லில் ஒன்றை செய்துவிட்டால், கல்லை பத்திரமாக வைத்து கொண்டால், கல்லின் வழியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காண முடிந்தால் நீங்கள் வேற பார்ப்பீங்க. நான் சாப்பிடாமல் அந்த பாறையை, அந்த பாறை தரக்கூடிய அனுபவத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போது அந்த என்னோட சாப்பிட வந்த நண்பர் சொன்னார், நாம் ஒரே நேரத்தில் 2 காலத்தில் வாழுகிறோம் இல்லையா. ஒரு நேரத்தில் ஒரு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அதிநவீனமான உணவகத்திலையும், பக்கத்திலேயே பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாறைக்கு பின்னாடி ஒரு குகை மனிதனாகவும் 2 வாழ்க்கையை வாழுகிறோமே. நான் சொன்னேன், 2 வாழ்க்கை இல்லை, ஏராளமான வாழ்க்கையை வாழுகிறோம். சீரியஸ் ஆஃப் லைஃப். ஒன்றல்ல, ஒரே நேரத்தில் நான் ஒரு காலை இந்த நூற்றாண்டிலும் இன்னொரு காலை 19ஆம் நூற்றாண்டுலேயும் வைக்கிறேன். சில நேரம் என்னுடைய தலை 10ஆம் நூற்றாண்டில் இருக்குது. என்னுடைய மனம் ஏதோ ஒரு காலத்தில், குகையினுடைய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அதுதான் நிஜம். அப்படின்னா நாம் எந்த காலத்தை பற்றி பேசுவது, எந்த காலத்தினுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது? சீனாவில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு பெரிய காடு இருக்குது, 1000 வருட பழமையான காடு இருக்கிறது. ஆனால் இப்போது அடிக்கக்கூடிய காற்றால் அது அசைந்துட்டுருக்கு. 1000 வருட காற்று அல்லது அது இப்போது உள்ள காற்று. ஆனால் 1000 வருட பழமையான மரங்களே அசைத்து கொண்டே இருக்கிறது. ஒரே நேரத்தில் 1000 வருடம் இருந்தும் இல்லாமலும் போய்கிட்டே இருக்கு. அப்போது இன்றைக்கும் முக்கியம், 1000 வருடமும் முக்கியம்தான். ஆனால் அப்போ 200 வருடங்களுக்கு முன்னாடி எமர்சன் போன்றவர்கள் இந்த மாதிரியான இயற்கையை பார்ப்பதற்கும், இயற்கையை புரிந்து கொள்வதற்கும், இயற்கையோடு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை அடையாளப்படுத்துவதற்கும் தான் பேசினார். அதைத்தான் எழுதியிருக்கிறார். எமர்சன் உலகம் முழுவதும் அறியப்படுறதுக்கு முக்கியமான காரணம், அவர் தன்னுடைய 36வது வயதில் எழுதின ஒரு சின்ன புத்தகம், நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையை பற்றிய ஒரு சின்ன புத்தகம் தான் அவரை இவ்வளோ தூரம் உலகத்தினுடைய பெரிய ஆளாக மாற்றியிருக்கு. அதுவரைக்கும் இயற்கையை பற்றி யாரெல்லாம் பேசினார்கள்? பொதுவாக இயற்கையை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள். அவங்க இயற்கையை பேசுகிறாங்க. அல்லது இயற்கையோடு இருக்கக்கூடிய விவசாயிகள் இயற்கையை பற்றி கோட்பாடுகளாக அல்ல, அனுபவமாக பேசிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு சமூகத்தில் இயற்கையை பற்றிய அறிவே இல்லாமல், புரிதலே இல்லாமல் இருப்பாங்களான்னா இல்லை. அது நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களாக இருந்தால் இன்னும் இயற்கையோடு நெருக்கமாக, இன்னும் இயற்கையை வணங்கக்கூடியவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் இயற்கையோடு அதிகமான நெருக்கம் கொண்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ இயற்கையை பற்றி எல்லா நாடுகளுக்கும் தனியான ஒரு பார்வை இருக்குது, கோட்பாடு இருக்குது. இயற்கையை வணங்காத, கொண்டாடாத, வழிபடாத, நெருக்கம் கொள்ளாத நாடுகளோ மனிதர்களோ இல்லை. இவ்வளவு பேசுகிற இயற்கையை ஆனால் தொடர்ந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரழிச்சிக்கிட்டே இருக்கிறோம்.
அக்கறை இல்லாமலே நடந்துகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் நம் காலத்தினுடைய மிகப்பெரிய நெருக்கடின்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னா இயற்கைக்கும் நமக்குமான அந்த முரணில் இயற்கையை நாம் சீர்கெடுப்பது தொடர்பான இயற்கையினுடைய சீற்றத்தின் வழியாக ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றுறது தான் இன்றைக்கி நம்ம காலத்தில் முக்கியமாக இருக்குது. நாம் நகரத்தில் வாழ்கிறோம். நகரத்தில் வாழ்வதை பற்றி ஒரு குறிப்பு படித்தேன். என்ன அப்படின்னா, நகரம் என்றால் வேறு ஒன்றுமே இல்லை, மனிதர்களை தவிர வேறு எந்த விலங்கின் ஓசையும் அங்கே கேட்காது. அப்படின்னா ஒரு கிராமத்திற்கும் நகரத்திற்கும் கூட அடிப்படை வேறுபாடு அங்கே விலங்குகளுடைய ஓசை, ஒரு ஆடோ மாடோ பறவையோ ஒரு அணிலோ ஏதோ ஒன்றனுடைய சத்தம் உங்கள் காதில் விழும், கேட்கலாம், பார்க்கலாம், அல்லது உங்கள் வீட்டின் முன்னாடியே ஒரு ஆடோ மாடோ கடந்து போகும். ஒரு நகரம் என்பது இந்த காட்சிகள் எல்லாம் இல்லாது. இந்த நகரத்தில் நிறைய வளர்ப்பு நாய்கள் இருக்குது. அந்த வளர்ப்பு நாய்கள் அவங்க அதனுடைய உரிமையாளர்களால் அழைத்துப்பட போகிறதையும் பார்க்குறோம். தினசரி என்னுடைய சாலையில் ஒருவர் அந்த மாதிரியான ஒரு நாயை அழைச்சிக்கிட்டு போகிறார், திரும்பி வருகிறார். அவர் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த நாய் ஒரு முறை கூட குலைக்காது. எனக்கு தோணும் அவர் ஒரு பொம்மையை தான் கையில் பிடிச்சிட்டு நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரோ. ஒரு முறை அவரிடம் பேசும்போது அவர் சொன்னார், அந்த நாய்க்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகாட்டா உடம்புக்கு வந்துடும் சார், அதனால் நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ உண்மையில் அந்த நாய் தான் வாக்கிங் போகிறது, இவர் துணைக்கு போகிறார். அதனுடைய உடல் நலத்தின் பொருட்டு இவர் நடந்து போகிறார். நாய்களுக்கெல்லாம் இப்படி வாக்கிங் போகாவிட்டால் உடல்நலம் மற்றும் போய்விடும் என்பதை இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் பார்த்த எனக்கு தெரிந்த நாய்கள் இயல்பாகவே ஓடிட்டே இருக்கக்கூடியது. நாங்கள் எங்கள் கிராமங்கள்லாம் சொல்லுவோம், நாய்க்கு வேலையே இல்லைன்னு அதை ஓடிட்டா அதோட லொங்கோட்டை நிற்காது, ஏமாங்க ஓடிட்டே இருக்கும். ஆனால் நகரத்து நாய்கள் எப்படின்னா இது ஓடாது, இதை பயிற்சி கொடுக்கணும், பாதுகாக்கணும். இதையெல்லாம் விட ரொம்ப வேடிக்கை, நான் ஒரு வீட்டுக்கு போனேன். காலிங் பெல் அடித்தோடனே கதவை திறந்து அவர் உள்ளே வந்தார். ஒரு வேகமாக ஒன்று ஓடி படுக்கையில் மறைவதை பார்த்தேன். என்ன சார், என் நாய் தான் சார், கொஞ்சம் பயந்தது, மறைஞ்சிக்கிடுச்சு அப்படிங்கிறார். ஒரு பயந்த நாயை ஒரு நகரத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் ஏன் சார் அதை வச்சுருக்கீங்கன்னா, சும்மா பெட் அனிமல் சார். ஒரு வளர்ப்பு நாய் மனிதர்களை பார்த்தால் பயந்து போய் கட்டில் கடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு, அப்புறம் எதுக்கு அதை வச்சுருக்கிறீங்க நீங்கள், சும்மா இருக்கட்டும் சார். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருட்களை போல அவருக்கு விருப்பமான ஒரு நாயும் அவரோட சேர்ந்து வளருது. இப்போது நகரத்திற்கு வந்தால் எல்லாமும் தன்னுடைய இயல்பை இழந்துருது. மனிதர்கள் அல்ல, நாய்கள், பூனைகள், இங்கே இருக்கக்கூடிய காகங்கள். சிறு வயதில் எல்லாம் காகங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு காகத்திற்கு உணவு வைத்தால் எல்லா காகங்களையும் அழைக்கும், உணவை பகிர்ந்து சாப்பிடும். இங்கே உள்ள காகங்கள் எதையும் அழைக்காதோடு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீட்டில் இட்லி வைத்து பாருங்கள், அந்த காகம் இட்லி எடுக்காது. அது வந்து பார்த்துட்டு ஒரு கொத்து கீழே தள்ளி விட்டு போயிடும். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிப்ஸ், ஃப்ரைஸ், இதை ஆசையாக சாப்பிடுகிற காகங்களை பார்க்குறோம். அதுலேயும் என்ன அப்படின்னா, நிறைய நீங்கள் பேக்கடு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகளை கொண்டு போய் காகங்களுக்கு வச்சிங்கன்னா காகம் விருப்பத்தோடு சாப்பிடுது. அப்போ இந்த நகரத்தினுடைய காகங்களையும் நமக்கு எடுத்துருக்குறோம், பூனைகளை இதே மாதிரி தான் ஆக்கிட்டோம். அப்போது ஒரு நகரம் என்பது மனிதன் உண்மையில் வாழ்வதற்கான இடம்தானா என்றால் மனிதன் பிழைப்பதற்கான இடம். மனிதன் இங்கே வாழ முடியுமா என்பது சந்தேகம்தான். ஆனால் ஏன் நகரத்தில் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கை காரணமாக, கல்வி காரணமாக, வேலை காரணமாக, ஏதேனும் ஒரு விதமான வருவாய்க்காக நாம் இங்கே இருக்கிறோம். தவறில்லை, அப்படி தான் இருக்க முடியும், அதுதான் உலகை நிகழ்ந்து. இதைத்தான் எமர்சன் கேள்வி கேட்கிறார். உங்கள் விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஏன் தொடர்ந்து கொண்டு செல்கிறீர்கள்? உங்கள் மனம் எங்கோ இருக்கிறது, நீங்கள் வாழ வேண்டிய இடம் எங்கோ இருக்கிறது. நீங்கள் எதற்கோ ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள். எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் சமரசம் செய்து கொள்கிறீர்கள். எங்கோ ஒரு இடத்தில் இப்படியாவது நாம் வாழ்ந்து விடலாமே என்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் பொருள் தேடுகிற, பணம் தேடுகிற, இன்னும் சொல்லப்போனால் பணம்தான் வாழ்க்கை என்ற ஒரே சித்தாந்தம் தான் வழி நடத்துகிறது. இத்தனை 1000 வருடத்தில் மனிதன் வளர்ச்சி அடைந்த போது மனிதன் ஒன்றும் பெருசாக மாறிடல. உயரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறான், உடல் அமைப்பு கொஞ்சம் மாறி இருக்கே தவிர மனிதனுடைய ஒரு கை இல்லாமல் போயிடல. 2 கால்களுக்கு பதிலாக மனிதனுக்கு ஒரு கால் வந்துடல. மனித உடல் அமைப்பில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் மனித தலை அப்படியே இருக்கிறதோட உள்ளே இருக்கக்கூடியது எவ்வளோ பெருசாகிடுச்சு. 2000 வருடத்துக்கு முந்தைய மனிதனுடைய அறிவும் இன்றைய அறிவும் பார்த்தீர்கள் என்றால், இன்றைய அறிவு மனிதனுக்கு மகத்தான காட்சிகளை உண்டாக்கியிருக்கு. அத்தனை தொழில்நுட்பங்களையும் சாத்தியப்படுத்தி இருக்கிறது. அறிவு பல்லாயிரம் மடங்கு வளர்ந்து இருக்கிறது. அதே கைகள், அதே கால்கள், அதே உடல்,
அதே உடலினுடைய தலையை கொண்டு ஒரு பக்கம் பார்க்க முடியுது, திருப்பி பின்னாடி பார்க்க முடியாது. இவ்வளவு குறைபாடுகள் கொண்ட, தடைகள் கொண்ட, எல்லைகள் கொண்ட உடலை கொண்டு தன்னுடைய அறிவின் வழியாக மனிதன் ஏராளமான விஷயங்களை சாதிக்க முடியும் என்றால், ஆனால் அவ்வளையும் கொண்டு போய் தன்னுடைய வேலை, பணம், சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரே ஒன்றின் காலடியில் வைத்து மனிதன் ஏன் இப்படி ஆனான் என்ற ஆதங்கம்தான் எமர்சனை எழுத வச்சது, எமர்சனை பேச வைக்கிறது. அப்படின்னா எமர்சன் 1800 இருக்கும்போது அமெரிக்காவினுடைய பாஸ்டனில் தான் அவர் பிறந்தார். அவருடைய தந்தை ஒரு பாதிரியார். அவருடைய அம்மா ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். இவரை படிக்க வைப்பதற்கு சின்ன வயசுலேயே அவங்க உள்ளூரில் படிக்க வைத்தாங்க. இவருடைய ஒரு 8 வயதில் அவருடைய தந்தை இறந்து போயிட்டார். அத்தையின் வீட்டில் அனுப்பி படிக்க வைத்தாங்க. அவங்க அத்தை தான் இவரை படிக்க வச்சுருக்கிறாங்க. படித்து முடித்ததுலேருந்து இவருக்கு உருவான ஒரே ஆசை ஹார்வர்டில் போய் படிக்கிறாராங்க. படித்து முடித்து வரும்போதே அவர் தந்தையைப் போலவே தானும் ஒரு தேவாலயத்தினுடைய பாதிரியார் ஆகணும். அது சமயத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டான் காரணம் சொல்ல முடியாது. மாறாக அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பாதிரியார் பிறரது நலனுக்காக பேசக்கூடியவர், பிறரது நலனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர், கடவுளை பிறருடைய துயரங்களை தீர்க்க சொல்லி மன்றாடுகிறவர். அப்படி பிறருக்காக நாம் ஏதேனும் ஒன்றை மன்றாட முடியும் என்றால், பிரார்த்திக்க முடியும் என்றால், அன்பு காட்ட முடியும் என்றால் அந்த பணியை நாம் செய்யலாமே அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பாதிரியாராவதற்காக செல்கிறார், போகிறார். இளம் பாதிரிக்கான பயிற்சி பெறுகிறார். தேவாலயத்தில் போய் பிரசங்கம் செய்கிறார். ஆனால் அவருக்கு என்ன தெரிகிறதுன்னா, நாம் தேவாலயத்தில் பிரசங்கம் செய்கிறோம், கேட்க வர்றாங்க, மனம் முருக தங்களுடைய பாவத்தை சொல்லுகிறார்கள், குற்ற மன்னிப்பு, பாவ மன்னிப்பு பெறுகிறார்கள். இங்கே நாமும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புனித மொழியை சொல்கிறோம், ஆற்றுப்படுத்துகிறோம். ஆனால் இந்த தேவாலயம் இருப்பதற்கு 2 கட்டிடங்கள் தண்ணி என்ன நடக்கிறது? அது அவரை துன்புறுத்துகிறது. அந்த காட்சி என்ன அப்படின்னா, இந்த தேவாலயம் இருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு அடிமை சந்தை இருக்கிறது. அடிமை சந்தையில் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் ஏலமிடப்படுகிறார்கள். அவர்களை ஏலத்தில் எடுத்து செல்கிறவர் ஒவ்வொருவருடைய வாயை திறந்து பார்த்து, கண்களை அகல விரித்து பார்த்து, கைகளை பார்த்து, உடல் உறுதியை பார்த்து, விலை சொல்லி நாணயங்களை வீசி எறிந்து ஒரு பையனையோ பொண்ணையோ அப்பாவையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ பண்ணையில் வேலை செய்வதற்கு அடிமையாக வாங்கிட்டு போயிட்டுருக்கார். இதை கடந்து தான் தேவாலயத்துக்கு போக வேண்டும். தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே ஏல சத்தம் கேட்கும். அவர் மனசாட்சி ஒரு கேள்வியை கேட்கிறது, என்ன என்றால், கடவுள் அவர்கள் பக்கம் இல்லவே இல்லையா? அப்படியெல்லாம் நடக்கும்போது கடவுள் எங்கே தான் இருக்கிறார்? இப்படி அடிமைகளாக இவ்வளவு குழந்தைகளை, பெண்களை, ஏழை எளியோரை யாரோ ஒருவர் விலைக்கு வாங்கி செல்ல முடியும் என்றால் அவர்கள் பக்கம் கடவுள் ஏன் கண் திருப்ப மாட்டேங்கிறார்? ஒன்று அடிமை தலையிலிருந்து இவர்களை விடுவிக்கணும், இல்லாவிட்டால் கடவுளே நேரடியாக அவர்களுக்கு உதவி செய்யணும். எது சாத்தியம்? அப்போது விமர்சனம் முடிவு செய்கிறார், நம்மால் போய் இவர்களுடைய விடுதலைக்காக நேரடியாக பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்த முடியாது, ஆனால் விழிப்புணர்வை உருவாக்க முடியும். மனிதன் பிறப்பிலேயே சமமானவன் தான், யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாதவர்கள். பிறப்பில் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒரே போல் உடலமைப்பு கொண்டவர்கள், எல்லோருக்கும் ஒரே இயற்கை தான் இருக்கிறது, ஒரே வாழ்க்கை முறை தான் இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் அதனுடைய பொருளாதாரத்தால், சமூக கட்டமைப்பால், மதத்தால் பிரிவுண்டு கிடைப்பதால் இவர்களை இப்படி ஒடுக்கி வைத்திருக்கிறோம் என்று விழிப்புணர்வு கொள்ள வைக்கலாம் இல்லையா? அந்த விழிப்புணர்வு பாதையில் போகலாம் என்று முடிவு பண்ணோடனே தன்னுடைய தேவாலய பணியை எமர்சன் விட்டுட்டு எமர்சன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல்னு சொல்லக்கூடிய ஒரு பொது ஜனத்திற்கான அறிவாளியாக, பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய மாற்றங்களை பேசுகிற சிந்தனையாளராக, அந்த மாற்றங்களை வெவ்வேறு தரப்பில் போய் கொண்டு செல்லணும்பதற்கான ஒரு பிரசங்கியாக அவர் மாறுகிறார். அப்பவும் கூட அவர் ஒரு வகையில் பிரீச்சர் தான், பிரசங்கி தான். ஆனால் இந்த முறை அவர் தேவாலயத்தினுடைய திருமுறைகளையோ வழிபாட்டையோ அல்லது வழிபடுபவர்களுக்கான நெறிகளையோ பேசலை. மாறாக சமூக உண்மைகளை, சமூக பிரச்சனைகளை, சமூகம் தீர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசுகிற போது அவருக்கு ஒரு எலினான்னு ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. 2 ஆண்டுகள் அவங்க அந்த அம்மா வாழ்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமான காச நோய் இருந்தது. காச நோய் ஒரு நூற்றாண்டில் பலிகொண்ட எழுத்தாளர்களுடைய பட்டியல் மிகப்பெரியது. உலகினுடைய மிகப்பெரிய சிறந்த படைப்பாளிகள் பலரும் காச நோயால் தான் இறந்து போனாங்க. காச நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போது
உலகம் அடைந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் என்றால் பல எழுத்தாளர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதே என்று இலக்கிய உலகமும் மகிழ்ச்சி அடைந்தது. ஏன்னா சானிட்டோரியம்ங்கிற ஒன்றில் போய் இந்த காசநோய் முற்றிய நிலையில் மருத்துவம் இல்லாமல் தான் செக்காவ் இறந்தார். அப்படி எத்தனை படைப்பாளிகள். இங்கே கூட கே ராஜநாராயணனுக்கு இளவயதிலே அப்படி வந்தது. ஆனால் நல்ல மருத்துவம் வந்ததனால் சிகிச்சை எடுத்து அவர் மீண்டு 100 ஆண்டுகள் இருந்தார். அது ஒரு பெரிய தமிழுக்கு கிடைத்த பாக்கியம். அப்படின்னா இந்த காசநோயால் அவருடைய எமர்சனுடைய மனைவி இறந்துட்டாங்க. 2 ஆண்டுகள் தான் திருமண வாழ்க்கை. திடீரென்று திருமண வாழ்க்கையில் அப்படி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட உடனே ஒரு மனைவியினுடைய இறப்பு எமர்சனை என்ன செய்தது அப்படின்னா, வெளியே அல்ல உள்ளே ஒரு கேள்வியை எழுப்பியது. இவ்வளோதானா வாழ்க்கை? நிறைய கனவுகளோடு நிறைய எதிர்பார்ப்புகளோடு எதிர்காலம் என்பது ஒரு நீண்ட தொலைவுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்னு தன்னை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்க்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒருவனுடைய சொந்த வாழ்வினுடைய துயரம் உலகின் மீது இருந்து அவனை ஏன் துண்டிக்குது அப்படின்னு நினைக்கிறார். அதே சூரியன், அதே இரவு, அதே வெளிச்சம், அதே நட்சத்திரங்கள். மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் நீங்கள் வானத்திலுடைய நட்சத்திரங்களை ரசிக்க முடிகிறது, துயரத்தில் இருக்கும்போது ரசிக்க முடியல. நீங்கள் மாறும்போது ஏன் இயற்கையும் மாறலையே? இயற்கை அதே வசீகரத்தோடு, அதே நிலவொளியோடு, அதே நட்சத்திரங்களோடு, அதே இயற்கையான பொலிவோடு இருக்குது. ஆனால் உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள் மாறும்போது நீங்கள் அதை வேறு விதமாக பார்க்குறீங்க. எந்த காட்சிகளை நீங்கள் ரசித்தீர்களோ அதே காட்சிகளை ரசிக்க முடியலை உங்களால். இன்னொன்று, ஒரு துயரம் உங்களோடு என்ன செய்கிறதுனா, எமர்சன் எழுதுகிறார், வலி, வேதனை, இறப்பு, இந்த 3ம் ஒருவருக்கு கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய ஆசிரியர்கள். இந்த 3ம் ஒருவனுக்கு ஒரு சில பாடங்களை நடத்துகிறது. என்ன பாடம் நடத்துகிறது? வலி என்ன பாடத்தை உங்களுக்கு நடத்துகிறதுனா, உங்களால் எவ்வளவு தாங்க முடியும். அது உங்கள் உடலை பரிசோதனை செய்கிறது, எவ்வளவு வலியை நீங்கள் தாங்குவீர்கள் என்று. வலிமையானவர்களாக நினைக்கக்கூடிய ஆண்கள் தாங்குகிற வலியை போல 100 மடங்கை பெண்களால் தாங்க முடியும். ஆனால் பலவீனமான உடல் கொண்டவர்களாக அவர்களை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வலியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், வலியோடு வாழ பழகிறார்கள், வலியை பொறுத்து கொள்கிறார்கள், தாங்குகிறார்கள், கடந்து வெல்லவும் செய்கிறார்கள். அதனால்தான் நிறைய நேரங்களில் பெண்கள் அவர்களுடைய வலியை பற்றி பொது வெளியில் பேசுறதில்லை, பொது வெளியில் பகிர்ந்து கொள்வதில்லை. இதே தான் மனிதனுக்கு வரக்கூடிய இறப்பு, நோய் எல்லாமும் என்ன செய்கிறது அப்படின்னா, மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக பரிசோதனை செய்கிறது. பரிசோதனை செய்து அவனை அடுத்த நிலைக்கு தயார்படுத்துகிறதுன்னு சொல்கிறார் வேண்டும். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஒரு துயரத்தால் என்னை வீழ்த்தி விட முடியும் என்றால் நான் அவ்வளவு பலவீனமானவன் அல்ல. என் மன உறுதி என்பது எல்லா துயரங்களையும் தாண்டி என்னை ஒரு மகத்தான செயலில் ஈடுபட வைக்கும் முடியும். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ எமர்சனை உருவாக்கி இதில் ஒரு பக்கம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய உலகமும், இன்னொரு பக்கம் அவர் படித்த மிகச்சிறந்த இலக்கியங்களும் இருக்கிறது. அதுதான் என்னை அவரோடு முதல்ல நெருக்கமாகியது. நான் எமர்சனை விட தோருவைத்தான் மிக நெருக்கமாக உணர்ந்தேன். தோரு வால்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்தில் போய் இந்த உலகத்தினுடைய எல்லா பரபரப்புகளையும் விட்டு விலகி ஒரு தனியான குடிசை அமைத்து கொண்டு ஒரு ஏரியினுடைய கரையில் உலகத்தினுடைய எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று தனியாக வாழ்ந்த ஒருவர். வாழ்ந்ததோடு அவர் என்ன செய்தார்னா, அவருடைய வேலையை அவரே உற்பத்தி பண்ணி அவருக்கு தேவையான உணவை, அவருக்கு தேவையான உடைகளை, அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே செய்து கொண்டு ஒரு காட்டில் தனியாக வாழ்ந்தார். அப்படி காட்டில் தனியாக வாழ்ந்தவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, மத்தியானம் 3 மணிக்கு அவர் நடைப்பயிற்சிக்கு போவார், வாக்கிங். அவருடைய நடைப்பயிற்சியை பற்றி உலகமே அறியும். என்னென்னா, 3 மணிக்கு அவர் நடக்க தொடங்கினால் 4 மணி நேரம் நடப்பார். 4 மணி நேரம் நடந்து அவர் திரும்பி வரும்போது இருட்டிடும். இருட்டில் தான் திரும்பி வருவார். ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் நடக்கக்கூடியவர் அவர். அவர் சொல்லுகிறார், நடை என்பது பயிற்சி அல்ல, ஒரு கலை. நடை என்பதை ஒரு கலையாக நீங்கள் உணர்ந்தால் அந்த கலை கால்களால் உங்களை சிந்திக்க வைக்கும் அப்படிங்கிறார். கால்களால் எப்படி சிந்திப்பீங்க? தலையால் தானே சிந்திப்பீங்க. இல்லை, ஒவ்வொரு புதிய பாதையை நீங்கள் நடந்து செல்லும் போதும் அந்த புதிய பாதை உங்களை வான்னு கூடுமா. பாதைகளுக்கு கையும் காலும் இதயமும் இருக்கிறதுங்கிறார் தோரு. அப்புறம் அந்த பெரிய ஏரியை சுற்றி நடக்கக்கூடிய அவ்வளவு மாற்றங்களையும் பார்க்கிறார். அறியாத பாதையில் நடந்துட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத வீட்டு கதவை தட்டி எது கேட்டாலும் கொடுக்குறாங்க. அப்போ மனிதர்கள் தனியே வாழும்போது ஒரு விதமாகவும் சேர்ந்து வாழும்போது ஒரு விதமாகவும் இருக்கிறாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். இவர் தான் முதலில் ஒத்துழையாமை அப்படிங்கக்கூடிய இயக்கத்தை உண்டாக்குனார்.
நான் அரசிடம் இருந்து எந்த சலுகையும் பெறலை, தனித்து வாழ்கிறேன், காட்டுக்குள்ளே வாழ்கிறேன், என் உணவை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், அப்போ ஏன் அரசுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அரசாங்கம் சொன்னது, நீங்கள் அரசிடம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாட்டாலும் இந்த பகுதியில் வசிப்பவர் எல்லோருமே அந்த வரியை கட்டி தான் ஆகணும். கட்ட முடியாது என்ற போது அவரை அந்த காலத்தில் சிறையில் போட்டு அடைத்தாங்க. அந்த சிறைக்குரிய பணத்தை கட்டி மக்களே வெளியெடுத்தாங்க. அந்த வார்டனுக்கு நான் நேரில் போனேன், தோறு தங்கி இருந்த அந்த குடிலை பார்த்தேன், அந்த ஏரியினுடைய கரைகளிலேயே நடந்து வந்தேன். பக்கத்தில் தான் பாஸ்டனில் எமர்சனுடைய வீடு இருந்தது. என்னுடைய நண்பர் சொன்னார், எமர்சனுடைய வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு. நான் சொன்னேன், எமர்சன் செய்ய நினைத்ததை எல்லாம் தோறு செய்தார், நான் செய்ய நினைத்ததை விட செய்தவர் பின்னாடி தான் முதல்ல போவேன், எனக்கு தோறு தான் நெருக்கமாக இருக்கிறார். ஆனால் இந்த லாக்டவுன் நாட்கள் எமர்சனை பற்றி என்னுடைய எல்லா சிந்தனைகளையுமே மாற்றிடுச்சு. அந்த நாட்களில் தான் நான் எமர்சனை ரொம்ப ஆழமாக படித்தேன். படித்த போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவரை செயல்பட வைக்கிறார் என்றால் அந்த செயல்படுகிற சிந்தனையை கொடுத்தவர் சாதாரணமான அல்ல, ஒரு தோர்வை அல்ல, உலகம் முழுவதும் அவர் உருவாக்கியிருக்கிறார். 200 வருடங்களுக்கு முன்னாடி எமர்சனை படித்து ஜப்பானில் இதே போல் ஆட்கள் உருவாகிறாங்க. எமர்சனால் பாதிக்கப்பட்டு ஒரு மெல்வில் வர்றார், ஒரு நத்தானியல் ஹாதேன் வர்றார், இந்த பக்கம் கால்ட்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வர்த், உலகினுடைய பெரிய படைப்பாளிகள் பலரையும் ஒருவராக பாதிச்சிருக்கிறார். அவரிடமிருந்த எண்ணங்களை வாங்கிட்டு அவர் வழியாக அவர்கள் எழுதியிருக்கிறாங்கன்னா எமர்சன் மிக முக்கியமானவர். எமர்சனுடைய புத்தகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம் ஒன்றை வாங்கி படிக்கலானே, அதுவே ஒரு 800 பக்கம் உள்ள புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்க தொடங்கும் போது ஒவ்வொரு பக்கத்திலையும் முதல்ல ஒரு பென்சிலால் அடிக்குறிப்பு போட்டேன். அதுக்கப்புறம் அந்த பென்சிலால் போட்ட குறிப்பு எனக்கு போதலைன்னு சொல்லி அந்த பக்கத்தில் சைடில் எழுதினேன். அதுக்கப்புறம் அதே பேனாவில் போட்டேன். ஒரு புத்தகம் பத்தலை, அதுக்கப்புறம் அவர் இன்னொரு புத்தகத்தை அதே காப்பி இன்னொரு புத்தகம் வாங்கி. ஏனென்றால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது 200 வருடங்களுக்கு முன்பு எமர்சன் எழுப்பிய எல்லா கேள்விகளும் முக்கியமானதுன்னு உணர்ந்தேன். எமர்சன் சொன்ன பதில்களில் தான் எனக்கு சில பதில்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, சில பதில்கள் அவருடைய காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது, சில பதில்கள் நம்முடைய பண்பாட்டுக்கு ஒத்துக்கொள்ள முடியாததாக இருக்குது. ஆனால் எமர்சன் எழுப்பிய கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கேள்விகளை அவர் பொதுமக்கள் முன்பாக எழுப்புகிறார், கவித்துவமாக எழுப்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் 2 வரிகளுக்கு ஒரு முறை ஒரு கவித்துவமான வரி வந்து போகும். அந்த வரியை மட்டும் நீங்கள் தனியாக யோசிச்சுட்டே இருக்கலாம். எமர்சனுடைய ஒரு வரி இருக்கிறத அவர் சொல்கிறார், இவ்வளவு சிலைகள் வைத்திருக்கிறார்கள், எந்த சிலைக்கும் நாக்கு கிடையாது, அது பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு ஒரு வரி எழுதுகிறார். அதை படித்து கொண்டு இருக்கும் போதே நம்ம அது முன்னாடி உள்ளதை விட்டுட்டு இந்த வரியை மட்டும் யோசிக்கலாம். சிலைகளுக்கு நாக்கு உண்டா? நாக்கு இல்லை, அது பேச வேண்டிய அவசியமும் இல்லை, அது எதையோ ஒன்றை நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கணும். பேச தொடங்கிடுச்சுன்னா கேள்வி கேட்க தொடங்கிடுமே. அப்போ எமர்சன் எழுப்பிய கேள்விகள் ரொம்ப முக்கியமானதுன்னா, எமர்சன் இயற்கையை பற்றி தான் முதல்ல தன்னுடைய கேள்விகளை எழுப்புகிறார். மனைவி இறந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய 33வது வயதில் ஒரு ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். கப்பலில் அப்படி பயணம் செய்து ஐரோப்பா முழுவதும் போகிறார், படைப்பாளிகளை சந்திக்கிறார். அப்படி அந்த சந்திப்பின் போது இங்கிலாந்துக்கு போய் அவருக்கு விருப்பமான 2-3 படைப்பாளிகளை சந்திக்கணும்னு நினைக்கிறார். அதில் ஒருவர் வேர்ட்ஸ்வர்த். ஆங்கில கவிதையில் குறிப்பாக இயற்கையை பற்றி எழுதியதில், ரொமான்டிசிசம்னு சொல்லப்படக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான கவிதைகளை எழுதியதில் ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த் அவ்வளோ முக்கியமான ஒருவர். ஸோ வேர்ட்ஸ்வர்த்தை இவர் பார்க்க நினைக்கிறார். வேர்ட்ஸ்வர்த்தும் கால்ட்ரிட்ஜும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள், 2 பேருமே நண்பர்கள், 2 பேரும் இதே மாதிரி வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருமே ஒன்றாக நடக்கக்கூடிய நடையாளர்கள். அதனால் இவங்களை போய் பார்க்கலாங்கிறதுக்காக அங்கே போகிறார். முதல்ல போய் கால்ட்ரிட்ஜை பார்க்குறார். அப்போ இவர் பார்க்க போகும்போது அவர்கள் 2 பேருமே அந்த மொழியினுடைய முக்கிய படைப்பாளிகள், ஒரு மத்திய வயதை அடைந்த மனிதர்கள், இளைஞர்கள் அல்ல, ஒரு 50 வயசு 48 வயசு அடைந்தவர்கள். இவர் போய் பார்க்குறார். கால்ட்ரிட்ஜை போய் பார்த்த சந்தர்ப்பத்தை பற்றி எமர்சன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். நான் கால்ட்ரிட்ஜை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனேன். வீடு முழுவதும் புத்தகங்கள், அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையில் ஏதோ சண்டை பிணக்கு, அவர் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்காங்க. அவர் என்னை வரவேற்று என்னிடம் பேச தொடங்கினார். அவர் கவிதையிலிருந்து மேற்கோள்களை சொல்லிகிட்டே இருந்தார், புதிய கவிதைகளை மனதிலிருந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். 1 மணி நேர சந்திப்பில் நான் கால்ட்ரிட்ஜை பார்த்துட்டே இருந்தேன், கால்ட்ரிட்ஜ் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன். வெளியே வந்தபோது கால்ட்ரிட்ஜ் பேசினார் என்ற ஒரு தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர என்ன பேசுகிறார்னு கேட்கவே இல்லை. சொல்லிட்டு அவர் சொல்கிறார், உரையாடல் என்பது இருவர் செய்ய வேண்டிய ஒன்று, கால்ட்ரிட்ஜ் அவரே மேற்கொள்கிறார்னு எழுதுகிறார். ஆனால் கால்ட்ரிட்ஜ் சொல்லிட்டே இருக்கிறார். கால்ட்ரிட்ஜ் அல்ல, பொதுவாக இலக்கியவாதிகள் நீங்கள் சந்திக்க சென்றால்
இந்த அபாயத்துக்கு தான் உட்படுவீங்க. அவரே தான் பேசிக்கொண்டிருப்பார். நீங்கள் கேட்கலாம், இடையிடையில் நீங்கள் கேட்பதை உறுதி செய்வதற்காக உங்களையும் பேச சொல்லுவார். அது கால்ட்ரிட்ஜ் இந்த ஏமாற்றத்தை சந்தித்ததுனாலே என்னமோ வேர்ட்ஸ்வர்த்தை அவர் பார்க்க போகும்போது தயங்கி தான் பார்க்க போகிறார். வேர்ட்ஸ்வர்த் லேக் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இயற்கை அழகான ஒரு பகுதியில் வசித்தார். இப்போ கூட நீங்கள் இணையத்தில் போய் அந்த இடத்தை பாருங்கள். பேரழகான ஒரு ஏரி, சுற்றிலும் மலர்களினுடைய படுக்கை, பின்னாடி ஒரு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள், பெரிய அடிவானம், எங்கே பார்த்தாலும் மலைத்தொடர்கள், பசுமையினுடைய நடுவில் தான் வேர்ட்ஸ்வர்த்தோட வீடு இருக்கு. அங்கே தான் அவர் குடியிருந்தார். இவர் அங்கே போய் பார்க்க போகிறார். பார்க்க போனால் நீண்ட காலம் பழகிய ஒரு நண்பரை வரவேற்பதைப் போல வேர்ட்ஸ்வர்த் வரவேற்கிறார். வேர்ட்ஸ்வர்த்தினுடைய சகோதரி இருக்காங்க, பேர் டோரத்தின்னு. அவரும் அவரோட சகோதரரோடு நடைபயிற்சி போகக்கூடியவர். அவர் இந்த அனுபவத்தையெல்லாம் புத்தகமாக எழுதியிருக்கார். அவர் வரவேற்று இவரை அமர செய்து அறிமுகப்படுத்தி பேசுகிறாங்க. பேசும்போது அவர் சொல்கிறார், நம்ம பேசிட்டே உட்காந்துருக்கணும், நடக்கலாமே வாங்க அப்படின்னு. அப்படியே அவர்கள் நடக்க தொடங்குகிறார்கள். நடக்க தொடங்கும் போது வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறார், இந்த ஒரு பாதையில் நான் நீண்ட காலம் நடந்து போயிட்டே இருக்கேன். இந்த ஒரு பாதையின் வழியாக எவ்வளவு கவிதைகளை எழுதியிருக்கிறேன். நாம் நிலத்தில் அல்ல, கவிதையினுடைய வழியாக நடந்து போகிறோம் அப்படின்னு. அப்போ கவிதை என்பது எங்கோ ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒருவர் சிந்தித்து செய்கிற வேலையாக இன்றைக்கு மாறி இருக்கு. அவர் நடந்தார், இயற்கையின் வழியாக நடந்து போனார். அந்த காட்சிகள் அவர் மனதுக்குள்ளாடி போனார். அந்த காட்சிகளின் வழியாக அவர் வெவ்வேறு உணர்வுகளை உள்வாங்கினார். மொழியின் வழியாக தானாக கவிதை வந்துகிட்டே இருக்கு. அவர் எழுதி முடிக்கப்பட்ட கவிதையைப் போல இப்போ சொல்லிகிட்டே வருவாராம். புதிய கவிதையை எழுதி முடிக்கப்பட்டதை போல இவர் ஆச்சரியப்படுறார். அமர்ந்து பேசும்போது அவர்கள் அமெரிக்காவை பற்றி பேசுகிறாங்க. வேர்ட்ஸ்வர்த் 2 விஷயங்கள் அமெரிக்காவை பற்றி சொல்கிறார். அமெரிக்கா என்றாலே முழுவதும் பணத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் வசிக்கக்கூடிய இடம் என்கிறார்கள். இன்னொன்று, உங்களுக்கு எதற்காக அரசியலில் இவ்வளோ ஆர்வம் இருக்கிறது உங்கள் நாட்டில்னு கேட்குறார். அவர் கேட்டு 200 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கும் மாறவே இல்லை. நீங்கள் எந்த அமெரிக்கனை சந்தித்தாலும் இந்த 2 கேள்விகள் இருந்தால் போதும். நீங்கள் பணம் சம்பாதிப்பதை பற்றியும் அரசியலை பற்றியும் நீங்கள் அமெரிக்கர்களோடு பேசலாம். ஆனால் இதை சொல்லும் போது எமர்சனுக்கு ஒன்று இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் ஊர் இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை. அமெரிக்காவுக்கு என்று ஒரு சொந்த வரலாறு இருக்கிறது, சொந்த முகம் இருக்கிறது, சொந்த சிந்தனை இருக்கிறது, அந்த நிலத்துக்கு என்று கதைகள் இருக்கிறது, நிறைய இருக்குன்னப்போ சொல்கிறார். அதெல்லாம் அப்போ நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு. ஆனால் அந்த உரையாடல், இந்த சந்திப்பு, கார்லையில் பார்த்தது, கால்ட்ரிட்ஜை பார்த்தது, வேர்ட்ஸ்வர்த்தை பார்த்தது, இவர் மனதில் ஒரு புதிய வாசலை திறந்து விட்டது. அதுக்கப்புறம்தான் எமர்சன் பேச்சாளராக எழுத்தாளராக உருவாகிறார். அப்படி தான் நேச்சர் அப்படிங்கக்கூடிய அந்த சின்ன நூலை எழுதுகிறார். அந்த நூலில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, டார்வினுக்கு அப்புறம் உள்ள உலகமும் டார்வினுக்கு முந்தின உலகமும் வேறு வேறானது. டார்வினுக்கு அப்புறம் நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், பரிணாம கோட்பாடு. மனிதன் எப்படி பிறந்தான் என்ற போது மதவாதிகளே கூட இன்றைக்கு டார்வினை எதிர்க்கிறதில்லை. ஒரு காலகட்டத்தில் மதவாதிகள் டார்வினை நிராகரித்தாங்க. டார்வினுடைய கோட்பாட்டுக்கு எதிராக வகுப்பறையில் அது கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை, அவர்களே ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது பரிணாம கோட்பாடின்படி இந்த உலகம் எப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த வளர்ச்சியின் வழியாகத்தான் மனிதன் தோன்றியிருக்க முடியுமே தவிர மனிதன் முழு மனிதனாகவே உண்டாகியிருக்கப்பட்டிருக்க மாட்டான். மதம் சொல்வது போல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் அல்ல, அறிவியல் சொல்வது போல உருவாக்கப்பட்டவன், பரிணாமத்தினுடைய வேறு வேறு வழிகளில் வந்தவன். அதை டார்வினுக்கு முன்னாடியே எமர்சன் சொல்கிறார். சொல்லுவதோடு அவர் சொல்லுகிறார், உலகம் முழுவதும் ஒரே விஷயத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயற்கைக்கு நெருக்கமாக இருக்கும்போது இயற்கையை எப்படி உணர்றீங்க? உங்கள் புலன்களின் வழியாக உணர்கிறோம். இப்போது நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம், அல்லது ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அல்லது பனி பிரதேசம், எங்கே போனாலும் நாம் என்ன பண்ணுறோம்? அங்கே இயற்கையினுடைய நெருக்கத்திற்கு வந்த உடனே முதல்ல நம்ம செய்யக்கூடியது, இப்போ எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்கிறோம். ஏன் புகைப்படம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அல்ல, யாருக்கோ காட்டுவதுக்கு தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. நீங்கள் உண்மையில் ஒரு நகரத்தில் இருந்து ஒரு இயற்கையை நோக்கி போகும்போது எதையும் யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, காட்டுகிற கருவிகளுடைய தேவையும் இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே போன உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய இடங்களில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அறைக்குள்ளாடி போய் இங்கே சாப்பிட்ட எல்லா உணவும் அங்கே வேணும்பேங்க. இங்கே சாப்பிட்ட அத்தனை காய்கறிகள்லேருந்து இறைச்சி வகையிலேருந்து எல்லாமும் ஒரு குளிர் பிரதேசத்தில் கிடைக்காது.
அப்போ அங்கே ஒரு புதிய வடிவம் உருவாகும். இங்கேருந்து அவன் வருவான், கொண்டு வருவான். போகிற இடங்களில் உண்மையில் நமக்கு எதையாவது பார்க்கிற ரசிக்கிற மனநிலை இருக்கா? இல்லை. ஒரு அருவியின் முன்னால் நடந்து கொள்வது போல மோசமாக வேறு எங்கேயுமே நடந்துக்கிட மாட்டோம். அருவி என்ன நீ வாழ்நாளில் பார்த்ததே இல்லையா என்ன? ஆனால் உங்களுக்குள்ள அடி ஒருத்தன் இருக்கிறான், அவன் வெளியே வந்துடுவான். அருவியின் முன்னாடி வந்த உடனே என்ன ஆவான்னா அவன் எல்லா சேஷ்டைகளும் செய்வான். இப்போது இயற்கையை உண்மையில் நம்ம ஆராதிக்க, நெருங்கி செல்ல, இணைந்து பழக, அந்த மேகங்கள் நம்மை தழுவிக்கொள்வதற்கு நம்மளை அனுமதிக்கிறதில்ல. அப்போ நமக்கு இயற்கை என்பது உண்மையில் மனதினுடைய ஒரு வேட்கையின் ஒரு பகுதியாக இருந்துக்கிட்டே இருக்கு. எப்போவும் நம்ம நகரத்தில் வசித்தாலும், ஆனால் நம்ம மனம் என்ன செய்கிறது அப்படின்னா இயற்கைக்கான ஒரு குரலை எழுப்பிகிட்டே இருக்கு. எங்காவது போ, ஒரு வாரம் போயிரு, 5 நாள் போயிரு, யாரும் இல்லாத இடத்துல, செல்ஃபோன் இல்லாத இடத்துல, இந்த ஆஃபீஸ் வேலைகள் இல்லாத இடத்துல போயிரு. அந்த குரல் கரெக்டு. அங்கே போய் நீங்கள் என்ன செய்வீங்க? அது சரியவே தெரியாது. இந்த வேட்கை சரியானது தான். ஆனால் அங்கே போன உடனே ஃபோன் இல்லாமல், அலுவல் இல்லாமல், அன்றாடம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை பற்றி உங்களுக்கு என்ன சுய விசாரணை இருக்கிறது? சுய தெளிவு இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. ஏன்னா 5வது நிமிடம் 10வது நிமிடம் நீங்கள் ஒரு அறையில் தனியே இருந்தால் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எப்போதெல்லாம் நாம் நம்மை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் முதலில் குற்ற உணர்வு தான் கொள்ளுவோம். ஐயோ நாம் இப்படி இருக்கமே, நமக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, நாம் அதை செய்யாமல் விட்டோமே, இதை செய்யாமல் விட்டோமேன். அடுத்த 10வது நிமிடம் இப்படியெல்லாம் கிடைக்காததுக்கு நாம் தான் காரணம் என்று நமக்கு தெரியும். நான் தான் அந்த வேலையை விட்டுட்டேன், நான் தான் அமெரிக்காவுக்கு போய் படிக்கலை, நான் தான் இதை செய்யாமல் விட்டேன் அப்படின்னு குற்ற உணர்வும் அதற்கு காரணம் நாம் தான் என்று தெரிந்த உடனேயே நம்மை பற்றி நம்மை மதிப்பிட தொடங்குகிறோமே என்ற உடனே நமக்கு ஒன்று தோன்றும், அதுதான் போர் அடிக்கிறது. போரெல்லாம் அடிக்கலை. எப்பெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் போர் அடிக்குது. உடனடியாக ஒரு பாட்டு கேட்டு, உடனடியாக ஒரு சினிமா பார்த்து, உடனடியாக ஒருவரோடு பேசி, உடனடியாக எதையாவது செய்து நம்மை மறக்க விரும்புகிறோம். நம்மை பற்றி யோசிக்க தயங்குகிறோம். நம்மை பற்றிய உண்மைகளை நாமே தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. நம்முடைய பலத்தை, பலவீனத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அலசி ஆராயாவிட்டால் அந்த பொறுப்பை யாரோ செய்வார்கள். அப்படி செய்தால் அவர்களுக்கு கீழே நீங்கள் போயிடுவீங்க. அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். அவர்கள் உங்களை அதிகாரம் செய்வார்கள். அப்படின்னா சுய விசாரணைக்கு உகந்த இடம் எது? அதுதான் இயற்கை. உங்கள் மனதினுடைய குரல் உங்கள் அலுவலகத்தில் கேட்காது, நீங்கள் செல்லுகிற ரயில் பயணத்தில் கேட்காது, உங்கள் சாலையில் கேட்காது. ஆனால் நீங்கள் இயற்கையினுடைய தனியான ஒரு இடத்தில் தங்கி இருந்தால் உங்கள் மனதினுடைய குரல் உங்களுக்கு கேட்கும். வேற ஒன்றுமே இயற்கை இல்லை. எங்கெல்லாம் மனதின் குரல் உங்களுக்கு கேட்கிறதோ அதெல்லாம் இயற்கை தான். ஆனால் மனதினுடைய குரலை கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது ஏன் நம்மகிட்ட பேசுது? நிறைய நேரங்களில் நம்ம திரைப்படங்களில் இருக்கும் மனசாட்சி அப்படின்னா, மனசாட்சிக்கும் நம்ம வயசே இருக்கும். அதுதான் எனக்கு புரியாது. என்னுடைய மனசாட்சி நான் வயதாகும் போது அதுவும் வயதாகிடுது. அட மனசாட்சியாவது ஒரு இளமையில் இருக்கலாம்ல. ஆனால் மனசாட்சி பார்த்தீங்கன்னா 50 வயது ஆளுக்கு 50 வயசு மனசாட்சி இருக்கும். தாடியோடையே அந்த ஆள் உள்ளே வருவான். திரைப்படங்களில் அப்படி ஒரு மாற்றத்தை முதன்முறையாக பார்த்தேன். 3 முடிச்சுங்கிற ஒரு திரைப்படத்தில் அந்த படத்தில் ஒருவனுடைய மனசாட்சி ஒருவராக இருப்பார். ரஜினிகாந்த் தவறு செய்வார், ஆனாலும் நடராஜ் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மனசாட்சியாக போட்டிருப்பாங்க. படம் முடிகிற வரை என் மனதில் கொடுத்து ஒரு மனசாட்சியாக இன்னொருத்தர் எப்படி இருக்க முடியும்? இதுவரை நான் பார்த்த எல்லா படங்களிலும் அவர் மனசாட்சி அவர் தான். அவர் வயதிலே தான் மனசாட்சியும் இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. உண்மையில் நம் மனசாட்சிகள் வெளியே இருக்காங்க போல இருக்கு. நாம தான் அவங்கள அடையாளம் கண்டுக்கல. நம் மனசாட்சி என்பது நம் உருவம் அல்ல. எந்த உருவத்திலும் நம் மனசாட்சி இருக்கும். மனதினுடைய குரலை கேட்க, இயற்கையோடு நாம் நெருக்கம் கொள்ள, இயற்கையோடு நெருக்கம் கொள்ளும்போது சில உண்மைகளை இயற்கை பட்டவர்த்தனமாக, அது பணக்காரன் ஏழை எளியவன் எந்த பாகுபாடும் இல்லாமல் உணர்த்துகிறது. என்ன அப்படின்னா, யாருக்காகவும் இயற்கை எந்த செயலையும் மேற்கொள்ளாது. நான் ஒரு மிகப்பெரிய பொருள் வைத்திருக்கிறேன், என் வீட்டு மாம்பழம் நாளைக்கே வந்துடுனா மாமா தின்னு வந்துடுமா? என்ன வராது. என் ரோஜா செடி நாளை விரும்பினால் நாளை நிறத்தை மாற்றிக்கொள்ளுமா? மாறாது. இயற்கை உங்களில் நீங்கள் எவ்வளவு பெரிய பேரரசனாக இருந்தாலும் அல்லது ஒரு எளிய மனிதனாக இருந்தாலும் ஒன்று போல தான் நடத்தும். இயற்கை முதல்ல என்ன செய்கிறதுனா, உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாது.
உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒன்றோடு நீங்கள் எப்படி போய் இணைவீங்க? அப்போது அது உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. என்னை போல நீயும் இருக்கலாம். என்ன ஒன்றே ஒன்று, இங்கே மதிப்பீடுகள் தான் உலகை ஆளுகின்றன. இயற்கை இவ்வளோ அழகாக இருக்கிறது, ஆனால் மனிதனுடைய கண்களால் தான் அது ரசிக்கப்படுகிறது. மனிதனுடைய கண்களை விட்டால் இயற்கைக்கு தன்னைத்தானே ரசிச்சுக்கிடுமா என்ன? ஒரு அழகான மேகமோ அழகான மலரோ அல்லது அழகான நீர்வீழ்ச்சியோ தன்னைத்தானே ரசித்துக் கொள்ளுமா? மனிதனால் தான் மதிப்பீடு செய்யப்படுகிறது. மனிதன் நான் சொன்னது போல முன்பின்னாக உணர்ச்சிகளுக்கு ஏற்ப மதிப்பீடு செய்கிறான். ஆனால் இயற்கையினுடைய மாறாத உண்மை, நாம் மதிப்பீடு செய்தாலும் மதிப்பீடு செய்யாவிட்டாலும் ரோஜா ரோஜா தான், மலை மலைதான், ஆறு ஆறு தான், மாற்றமே இல்லை. எல்லாவற்றின் அடியிலும் ஒரு மாறாத உண்மை இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு எமர்சன் கண்டுபிடிக்கிறார். அதை அவர் சொல்லுகிறார், இயற்கைக்கு மதமே கிடையாது என்று சொல்லுகிறார். இயற்கை என்பதற்கு எந்த மதமும் கிடையாது. எல்லா மதங்களும் இயற்கையை சொந்தம் கொண்டாடி இயற்கைக்கு ஒரு உருவமும் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறதே தவிர இயற்கைக்கு என்று ஒரு சமயமும் கிடையாது. அப்படின்னா நாம் உண்மையில் இயற்கைக்குள் நுழையில சமயமற்ற ஒரு வெளிக்குள் நுழைகிறோம். சமயமற்ற வெளிக்குள் நுழைகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நேரடியாக நம்ம அனுபவம் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆசான். நாம் ஒன்றை பார்க்கிறோம், அதனுடைய வண்ணமோ அதனுடைய ஓசையோ அது தரக்கூடிய புலன் இன்பங்களோ நமக்கு பிடித்திருந்தால் நெருக்கம் கொள்கிறோம், பிடிக்காவிட்டால் நம்ம விலகி போயிடுறோம். அதனால தான் ஒருவர் பாலைவனத்துக்கு போனால் அது அவருக்கு பிடிக்காததாகவும், பசுமையான புல்தரையை கண்டால் பிடிப்பதாகவும் இருப்பது அவருடைய புலன் தரக்கூடிய கிளர்ச்சி தான். இன்னொருவருக்கு பாலைவனம் பிடிக்கும், என்ன போன்றவர்களுக்கு. அவருக்கு பசுமையானது பிடிக்காது, அது அவருக்கு தரக்கூடிய கவர்ச்சி. இதன் வழியாக உங்கள் புலன்கள் இயற்கையால் தூண்டப்படக்கூடிய இன்பங்களை நாம் உணர்றோம். இரண்டாவது என்ன, அந்த புலன்கள் நமக்குள் ஏற்பட்ட கிளர்ச்சியின் போது நாம் என்ன ஆனந்தத்தை அடைந்தோம் என்று இயற்கையின் வழியாக உண்மையில் நாம தான் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கோம். 4 நாள் ஜாலியாக இருந்துச்சுல்லப்பா அப்படிங்கிறான். 4 நாள் ஜாலியாக இருந்தது பேராக நேச்சர் இல்லையே. ஆனால் நேச்சரில் இருந்து இயற்கையிலிருந்து நீங்கள் ஒரு அனுபவத்துக்கு உட்படுறீங்க. அந்த அனுபவம் ஜாலியாகலாம் இல்லை, அன்றாட பிரச்சனைகளிலிருந்து, அன்றாட கொந்தளிப்புகளிலிருந்து, அன்றாட சிடுசிடுப்புகளிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் கூடுதலாக இந்த 4 நாட்களுக்கு பதிலாக 100 நாட்கள் 200 நாட்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்றால் அது எவ்வளவு பெரியது. அதுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுச்சா? இல்லையே. இடம் மாறினால் அனுபவம் மாறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இயற்கைக்கு நெருக்கமாக உங்களை அறியாமலே நீங்களும் அதோடு சேர்ந்து மௌனமாக இருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் பேசுறதுக்கு யாரும் இல்லை. மௌனமாக இருப்பதன் வழியாக நீங்கள் பேசாமல் இல்லை, உங்களுக்குள்ளாடி பேசிகிட்டே இருக்கீங்க, வெளியில் பேசலை. அப்போ வெளியே பேசிக்கொண்டிருப்பது அதிகமாக இருக்க பிரச்சனையும் சிக்கலும் தேவையற்ற விஷயங்களும் உருவாகிட்டே இருக்கிறத சொல்லுது இயற்கை. எமர்சன் இதோடு நின்றிருந்தால் ஒரு அறிவியலாளரோட பார்வையோடு முடிந்திருப்பார். ஒரு படி மேலே போய் எமர்சன் சொல்லுகிறார், இப்படி இயற்கையை புலனின்மைகளின் வழியாக பெறுகிற மனிதன், அதை அனுபவத்தின் வழியாக அந்த ஆன்ம பலத்தை பேசுகிற மனிதன், மூன்றாவதாகவும் இயற்கையை பார்க்கிறான். அது கலைகளின் வழியாக இயற்கை வெளிப்படுவதுங்கிறார். உண்மையில் இயற்கைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எப்படி வந்தது என்றால் கலைகளின் வழியாக தான் வந்தது. இயற்கை இவ்வளவு கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கலையாக அது மாறுவது தான். ஒரு மரம் தான், ஆனால் அது சிற்பமாக மாறும்போது அது கொண்டாடப்படுது. கல் தான், ஆனால் சிற்பமாக மாறும்போது அது கொண்டாடப்படுகிறது. இயற்கையை பற்றி அவ்வளோ 1000 பல்லாயிரம் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள் தான் அந்த இயற்கையை பற்றிய மிகப்பெரிய பிரமிப்பை, மிகப்பெரிய ஒரு ரசிப்புத்தன்மையை, ரசனையை நமக்குள்ளே உருவாக்கியது. ஒன்றும் வேணாம், நான் கல்லூரியில் படிக்கிற நாட்களில் பாலுமகேந்திராவினுடைய கேமரா வழியாக ஊட்டியை பார்த்ததுனால அந்த ஊட்டி அழகாக இருந்தது. நாங்கள் போய் இறங்கினோடனே ஊட்டி ஒன்றுமே இல்லையே, இதை ஏன் இவ்வளோ அழகாக காட்டினாரு அப்படின்னு. கலை ஒன்றை தீண்டும் பொழுது, கலை ஒன்றை காட்சிப்படுத்தும் போது அது உலகம் காணாத ஒன்றாக மாறுகிறது. அப்படின்னா பல்லாயிரம் இயற்கைகள் கொண்டாடப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அது கலைஞர்களால் உள்வாங்கி வெளிப்படுத்தப்பட்டது தான். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், மனிதனுக்கு இயற்கையோடு இருக்கக்கூடிய நெருக்கம் போலவே கலைகளோடும் நெருக்கம் வேண்டும். கலைகளோடு மனிதனுக்கு நெருக்கம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இயற்கையை மனிதன் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வான். ஏன்னா அது ஓவியத்தில் இருக்குது, இசையில் இருக்குது.
சினிமாவில் இருக்குது. எல்லா கலை வடிவத்தின் வழியாகவும் இயற்கை ஆழமான இடங்கள் வழியாக பேசப்படுகிறது. இவ்வளவு நெருக்கமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இயற்கையை காணவும் ரசிக்கவும் உள்வாங்கிக் கொள்ளவும் பயிற்சி கொள்ளவும் மேம்படுத்தவும் ஏன் நாம் முயற்சியே கொள்ளலை அப்படின்னா, இயற்கையை நாம் தொடர்ந்து ஒரு வணிகப் பொருளாக கருதுகிறோம். எல்லாமே வளங்கள், எல்லாமே இயற்கையை பொறுத்த மட்டும் நுகர்வுக்கான பொருட்கள். எங்கோ ஒரு இடத்துல ஒரு பூ போக்குது, ஒருத்தர் நினைக்கிறார் இதை கொண்டு போய் விற்றா மார்க்கெட்டில் 5 ரூபா கிடைக்குமா? எங்கோ ஒரு இலை இருக்குது, இதை பறித்து கொண்டு போய் விற்றா ஏதாவது விலை கிடைக்குமா? மொத்தமுமே ஒரு நுகர்வாக மாறிடுச்சு. 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எமர்சன் சொல்லுகிறார், இந்த பூமியில் வசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நுகர்வாளர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு கன்சியூமர் தான். என்ன அவர்கள் நுகர்வு கொள்ளுகிறார்கள்ங்கிறது வேறு பண்ணலாம். ஆனால் அவர்கள் கன்சியூமர்னு சொல்லப்படக்கூடிய நுகர்வாளர்கள் மட்டுமல்ல, உற்பத்தியாளர்களும் கூட. இன்றைக்கி என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, உற்பத்தியை நிறுத்திட்டோம், நுகர்வை அதிகப்படுத்திட்டோம். நுகர்வை அதிகப்படுத்தினா முன்னாடி நீங்கள் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் சந்தைக்கு செல்வீங்க அல்லது கடைக்கு செல்வீங்க. கடை உங்கள் வீதியில் இருக்கும் அல்லது உங்கள் தெருவில் இருக்கும். நீங்கள் போய் கடையில் தேவையான பொருளை வாங்கிட்டு வருவீங்க. கடைக்கு போய் வருகிற பொறுப்பு முழுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கே இருந்தது. பெரும்பாலும் சிறுவர்கள் தான் அந்த எடுபடி வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா இந்த கடையும் தேவையும் தொட்டி தான் பொருள் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. நான் எப்பவும் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், அது ஒரு பெரிய மார்க்கெட். என்னோடய மார்க்கெட்டையே நான் வந்து என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கேன். பகலிரவாக அதில் பொருள் வாங்கினேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராத்திரி 2 மணிக்கு ஒருவர் இப்படி ஒரு உணவை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வருங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணவே முடியாது. அப்படின்னா நீங்கள் ஒரு சந்தையில் குடியிருக்கிறீர்கள், சந்தை மனிதனாக இருக்கிறீர்கள், சந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். சந்தையினுடைய நுகர்வாளராக உங்களை எல்லோரையும் இந்த உலகம் மாற்றி வைத்திருக்கிறது. ஆனால் இயற்கையில் உங்கள் செல்ஃபோன் எடுக்காதோடு சந்தையும் எடுக்காது. நீங்கள் ஒரு காட்டுக்குள் பயணம் செய்ய தொடங்கிய போது முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் தேவைகளுக்கான பொருட்களை நீங்கள் ரொம்ப சுமந்துட்டு போயிட முடியாது. உங்கள் தேவைகளை அங்கிருப்பதை கொண்டே வாழணுங்கிற இடம் உண்டாகும். இதைத்தான் அவர் சொல்கிறார், தற்சார்புடைய மனிதன் வேணும். மனிதன் தன்னம்பிக்கை கொண்டவனாக வேணும், தற்சார்புடையவனாக இருக்கணுங்கிறார். இதையெல்லாம் இயற்கையின் வழியாக பார்த்து பேசி அவர் எழுதிய அந்த சின்ன நூல் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. என்ன அப்படின்னா, இயற்கையை பார்ப்பதற்கு நாம் வேறு விதமாக பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். வட்டம் அப்படின்னு ஒரு உரை நிகழ்த்துகிறார். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே வட்டம் தான். இன்றைக்கி அதை கேட்கும் போது நமக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் பல படங்களில் வசனமாகவே சொல்லிட்டாப்பான். அது அல்ல, முதலாக ஒருவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரே இடம்தான் சொல்லிட்டு அவர் புனித அகஸ்டினோட ஒரு மேற்கோளை சொல்லுகிறார். கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், கடவுள் ஒரு வட்டம் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் ஒரு வட்டம்னா என்ன அப்படின்னா, அவர் யாருக்காகவும் கூடுதலாக எதையும் தந்துடவும் மாட்டார், குறைவாக தந்துடவும் மாட்டார். ஏன்னா வட்டத்தினுடைய மையம் எல்லாவற்றுக்கும் இணையான ஒன்றைத்தான் தரும். இந்த வட்டத்தை சொன்ன அவர் சொல்கிறார், இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனோடு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் இந்த கண்ணுக்கு தெரியாத வட்டம் இணைந்திருக்கு. இந்த வட்டம் சேர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குங்கிறார். அப்போது இயற்கையை பற்றி அறிவியல் சொல்வதற்கு முன்பாக, இவர் பெரிய அறிவியலாளர் அல்ல, ஆனால் இயற்கையை ஆழமாக புரிந்து கொண்டதால் சொந்த அனுபவத்தின் வழியாக, தான் படித்த புத்தகங்களின் வழியாக, தனக்கு தெரிந்த சிந்தனையின் வழியாக அவர் அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இதை மட்டும் செய்திருந்தால் எமர்சனுக்கு இவ்வளோ பெரிய இடம் வந்திருக்காது. எமர்சன் அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்கிறார்னா, மனிதனோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, அவனுடைய நடத்தையை அவன் சரி செய்து கொள்ள வேண்டாமா, மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்று சில வழிகாட்டுதல்கள் வேண்டாமா என்று மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை குறித்த நிறைய விஷயங்களைத்தான் அவருக்கு எழுதியிருக்கிறார். நாம் இப்போ பேசும்போது ஒரு புத்தகம், இலக்கியம், உயர்ந்த விஷயங்களை பேசுவதற்கான மேடையாக மாற்றிட்டோம். அவர் எளிமையான விஷயங்களுக்கான மேடையாக மாற்றுகிறார். அவருடைய உரையினுடைய ஒரு உரைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? நட்பு. நட்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 1 மணி நேரம் பேசப் போகிறேங்கிறார். இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டம் எங்கேயாவது இந்தியாவில் நடக்குமா என்றால் நடக்காது. ஆனால் இன்றைக்கு நட்பை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிட்டோமா என்ன? இல்லையே. ஆனால் நட்பை பற்றி ஒரு கூட்டம் ஏன் தேவையற்றதுன்னா, எல்லாருக்கும் தெரிந்தது போல பாவனை இருக்கிறது. அல்லது யாரோ ஒருவர் சொன்ன மேற்கோள்களை, யாரோ சொன்ன கருதுகோள்களை மண்டையில் வச்சுருக்கிறோம். உண்மையில் நட்பை பற்றி, அன்பை பற்றி, விதியை பற்றி, வீரத்தை பற்றி பொது உரையாடல்கள் இன்னும் அதிகமாக நடக்க வேண்டிய. நீதினா என்ன? அவர் சொல்லுகிறார், ஒருவருடைய நீதி இன்னொருவருக்கு நீதி இல்லை. இப்போ இல்லை, அன்னைக்கு சொல்கிறார்.
அப்பா இவருடைய நீதி எது, அவருடைய நீதி எது, நீங்கள் நீதி என்று வரையறுத்திருப்பது எதை அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ இதையெல்லாம் பொது வெளியில் அவர் கேள்வி கேட்க தொடங்குகிறார். அப்படி நட்பை பற்றி அவர் ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருக்கார். ஒரு 6-7 பக்கம் இருக்கும். அது ஒரு உரை தான். அந்த உரையை கட்டுரையாக போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நட்பை பற்றின ஒரு ரொம்ப அழகான கட்டுரை அது. அது நம் காலத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. என்னென்னா நம் காலத்தில் ஏற எல்லா உறவுகளும் பின்னாடி போயிடுச்சு. அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் பின்னாடி போயிடுச்சு. நம் காலத்தில் ஒரே ஒரு உறவு தான் இருக்கிறது, நட்பு. நட்பு எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு 5000 நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, வெளியில் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கங்கிறான். இவ்வளவு நண்பர்கள் எப்படி உருவானாங்க, நட்பு எப்படி இவ்வளவு உலகம் முழுவதும் பரவியது அப்படின்னா, அவர் முதல்ல 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்கிறார், நட்பு என்பது ஒரு தேர்வு அல்ல, தற்செயல். யாரும் யாரோடையும் எப்படி நட்பாவாங்க, தேர்வு பண்ணியா இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பேரை நம்ம நண்பராக்கிடணும்னு நினச்சி யாராவது நண்பர்களாவாங்களா? நான் இல்லையே, தற்செயலாக நடக்கிறது. 2 நண்பர்களுக்கு இடையில் என்ன நடக்கும், நட்புக்கு இடையில் என்ன நடக்கும்னு ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே வர்றார். நண்பர்களுடைய குணம் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி உரையாடணும், நண்பர்களுக்கு கண் மட்டுமல்ல காதும் இருக்கணும்னு சொல்கிறார். நண்பர்கள் நீங்கள் என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டும் இருக்கணும். 2 பக்கமும் அது நடக்கணும். நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உரையாடலை பற்றி, நட்பு எப்படியெல்லாம் உருவாகிறதுங்கிறத பற்றி, நட்பின் வழியாக என்ன நடக்குங்கிறது இருக்குது. அது அவர் வாழ்க்கை போனால் இருக்குது. ஏன்னா அவர் வீட்டுக்கு எப்போதும் நண்பர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. அவர் வீடு ஒரு நண்பர்கள் சந்திக்கிற மையமாக இருந்தது. அவர் நண்பர்களால் தான் உருவாக்கப்பட்டவராக இருந்தார். அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். 200 வருஷத்துக்கு முன்னாடி எமர்சன் அப்படி ஒரு கட்டுரை எழுதுகிறார். சென்ற ஆண்டு ஒரு திரைப்படம் பார்த்தேன், த பேன்சீஸ் ஆஃப் இனிசிரேன் அப்படின்னு ஒரு படம். இந்த படம் இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ரொம்ப படம் ஒரு தீவில் நடக்குது. 2 நண்பர்கள், 2 பேருமே ஒரு 45-50 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் வந்து பேட்ரிக் அப்படின்னு சொல்லி, ஒருத்தர் பேர் கோம் அப்படின்னு. 2 பேரும் நண்பர்கள். 2 பேரும் ரொம்ப வருஷமாகவே நண்பர்கள். என்ன நண்பர்கள் செய்வாங்கன்னா, 2 பேரும் ஒன்றா போய் ஒரே பாரில் உட்காந்து குடிப்பாங்க. 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா, ஊர்க்கதை பேசுவாங்க. அப்புறம் வம்புகள் வழக்குகள் பற்றி பேசுவாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து இவரை கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு போயிடுவார், அல்லது அவர் கொண்டு போய் இவர் வீட்டில் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இவர்கள் நீண்ட கால நண்பர்கள். எப்போவுமே இவர் இல்லாமல் அவரும், அவர் இல்லாமல் அவரும் தனியாக போய் குடிக்க போக மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நண்பர்களில் திடீரென்று ஒரு நண்பருக்கு தோன்றுகிறது, இவனை மாதிரி ஒரு முட்டாளை நான் ஏன் இவ்வளோ ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு. அதுவும் இவ்வளோ ஆண்டு காலமாக இவனை முட்டாளாக இருக்கான், இவனை போய் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன், இவன் கூட ஒரு அறிவான விஷயத்தையும் பேச முடியாது, இசை ரசனை கிடையாது, அடிப்படையில் அவன் பேச தெரியாத ஒரு முட்டாளோடு நான் ஏன் இவ்வளோ ஆண்டுகள் வீணாக நட்பு வைத்திருக்கிறேன், என்ன செய்யலாம், அவனை கூப்பிட்டு சொல்லிடலான்னு அன்று கூப்பிட்டு சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, டேய் நீயும் நானும் எவ்வளோ வருஷமாக தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும், நீ ஒரு முட்டாள். ஆமாம் முட்டாள் தான், தெரியுதில்ல, இனிமேல் என் கூட சவாசம் வேணாம், உன் நட்பு வேணாம், நான் ஒரு இசைக்கலைஞன், இசை தெரிஞ்சவன், என்னைக்காவது நம்ம இசையை பற்றி பேசியிருக்கோமான்னா இவன் சொன்னால் குடிப்போம் பாஸ், எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. அவருக்கு தோன்றுகிறது, நாம் 2 பேரும் அறிவால் வேறுபட்டவர்கள், ஆனால் நம்ம நட்பாக இருக்கோம், எப்படி இருக்க முடியும், நீ வேண்டாம் என்னை பார்க்காத, நாளையிலேருந்து நான் வந்தால் தனி டேபிளில் குடிப்பேன், நீ தனியாக குடி, நானும் நீயும் ஒன்றா சுற்ற வேண்டாம்னா அவன் கேட்குறான். இவ்வளோ நாள் அப்படி தானே பாஸ் இருந்தோம், அப்போ மியூசிக் தானே தெரியும் உங்களுக்கு, இப்போ ஏன் யோசிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு நாள் நட்பில் ஒரு கசப்பு வந்துடும், ஏதோ ஒரு நாள் நீங்கள் உங்கள் நண்பன் போதும் என்று நினைப்பீர்கள், ஏதோ ஒரு நாள் உங்கள் நட்பில் இதுக்கு மேலே இவனோட வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நாள் வந்துருச்சுப்பா போப்பான்னா அவன் புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் வந்தால் அதுக்கு பேர் நட்பே இல்லை பாசுங்கண்ணான். நட்பில் அப்படிலாம் வரவே வராது. நீங்கள் என்னை கோச்சிக்கிட்டா கூட நான் நண்பன் தான், நீங்கள் என்னை விளக்குனாலும் நான் நண்பன் தான் அப்படின்னா இவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறது உனக்கு புரியவே மாட்டேங்குது இல்லை, இந்த முட்டாள் தந்துக்காக தான் என்னை உன்னை பிடிக்க மாட்டேங்குது. டேய் நீ நண்பனாக இருந்தது போதும் போ என்று சொல்கிறேன், போக மாட்டேங்கிறியே அப்படின்னா, எப்படி பாஸ் போக முடியும், நான் அவங்க ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு. இவருக்கு இன்னும் கோபமாகிறது. இந்த மாதிரி முட்டாள் சகிக்க முடியாதவன்ட்டு நான் வந்தால் தானே பார்ப்பேன், வரவே மாட்டேன். மறுநாள் அவர் போக மாட்டார், அவர் வீட்டில் இருப்பார். அவன் மட்டும் போவான், அவருக்குரிய மதுவையும் வாங்கி வைப்பான், உட்காந்துக்கிட்டே இருப்பான், குடிக்க மாட்டான். அவர் வருவார் சார்மா, அவர் தான் சண்டை போட்டாராப்பா நேற்று வரமாட்டார்ப்பா அப்படின்னா, அதை வைத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கே போகிறான். கதவை தட்டி, பாஸ் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வாங்க அப்படிங்கிறான். டீ வரக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே வந்து ஏன்டா கூப்பிட்றேன் அப்படின்னு. எவ்வளோ நேரம் பாஸ் இருக்கு, ஏதோ கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு புரியுது, ஆனால் என்ன கோவம், பேசி தீர்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிறான்.
உனக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ நண்பனாக இருக்க தகுதியற்றவன் அப்படின்னா வீட்டுக்கு போகிறான், தன்னுடைய சகோதரிகிட்ட சொல்கிறான், நேற்று வரைக்கும் நல்லா நண்பராக இருந்தார், திடீர்னு மனசில் எதையோ வச்சுட்டு இப்போ வேண்டாங்கிறாரு, நீ போய் கேளுக்கா அப்படிங்கிறான். அந்த அம்மா மறுநாள் போய் கேட்குது. சொல்கிறாரு, எங்கள் பிரச்சனை நீங்கள் வேறு ஏங்க தலையிடுறீங்க? நான் ஏங்க அவர் நல்லவர், முட்டாள். ஆமாம், முட்டாள் தான். ஆனால் முட்டாளாக இருப்பதால் ஒருவருடைய நட்பை இழக்கலாமா? ஒருவருடைய நட்பிலிருந்து விலகி போகணுமா? அறிவாளிகளோடு தான் நட்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அப்படி தான் இருக்க முடியும், எனக்கு அறிவார்ந்த நட்பு தான் தேவை. இவனோடு செலவிட்ட இவ்வளவு நேரத்தை நான் ஆக்கப்பூர்வமாக செலவிட்டால் படைப்பில் ஈடுபட்டிருக்கலாம், இசை கோர்வைகள் செய்திருக்கலாம், சாதனை செய்திருக்கலாம். ஆனால் சும்மா இவன் கூட நாளை வீணடிச்சுட்டேன், இன்னும் வீணடிக்க மாட்டேன். அடுத்த நாள் போகிறார், அதே ஆள் வழியில் வந்து பார்க்குறான், பாதிரியாரை அழைத்து வந்து கேட்குறான், ஃபாதர் நீங்களாவது சொல்லி சேர்த்து விடுங்க ஃபாதர். கேட்க மாட்டேங்கிறான். கோபத்தில் அவர் சொல்கிறார், உன்னை இன்னும் ஒரு முறை நீ இப்படி பார்த்தா தொந்தரவு என்று நினைப்பேன், தொந்தரவு என்று நினைப்பதோடு உன்னை வாழ்நாள் புறம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவன் சொல்கிறான், அப்படிலாம் இல்லைப்பா, பார்க்க மாட்டேங்கிறதோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறை நீ இந்த மாதிரி செய்தால் ஒரு விரலை வெட்டிடுவேங்கிறார். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அப்படி நட்பு கசக்க தொடங்குகிற போது வெறுப்பாக துவேஷமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ அவன் நினைக்கிறான், இதெல்லாம் நடக்காது, செய்ய மாட்டாங்க. இல்லை, நடக்கும். நான் முழு கதையை சொன்னால் நீங்கள் அந்த படத்தை பார்க்க மாட்டீங்க, படம் பாருங்கள். ஆனால் இந்த கதை என்ன செய்கிறது அப்படின்னா, ஒருவரோடு நட்பை பிரித்து கொள்வது என்றால் நட்பு உருவாவது போல இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றா? முடியாது. தானாக பிரிந்த, தானாக விலகி போன நட்பு முறிந்து விட்டதா? இல்லை. உங்களுடைய நெருக்கமான ஒரு நண்பர் இப்போது உங்களோட தொடர்பில் இல்லை என்றால் அவர் நண்பர் இல்லையா? இல்லை. இன்னொன்று, நட்பாக இருந்தவரின் மீது நீங்கள் விரோதம் கொள்ள தொடங்கிய பிறகு ஏன் இந்த விரோதம் இவ்வளவு வெறுப்பாக மாறுகிறது? நீங்கள் நண்பர்களாக இருந்த, நட்பின் போது பகிர்ந்து கொண்ட, ஒன்றாக கழித்த உங்களுடைய இனிமை அத்தனையும் ஏன் கசப்பாக மாறுகிறது? அப்படின்னா உண்மையில் நட்பு அப்படிங்கிறது என்ன? ஒரு திரைப்படம் அல்ல, ஆனால் திரைப்படத்தின் பின்னால் ஒரு கேள்வி இருக்கிறது. நம் காலகட்டத்தில் நட்பு என்பது ஏன் இவ்வளவு மலினமாக மாறிடுது? யாரும் யாரோடையும் எந்த காரணத்துக்காகவும் நட்பாக நடிக்கலாம், நட்பாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஆழமான நட்புடையவர்கள் எப்படி இருந்தாங்க? பார்த்து கொள்ளாமல், பேசிக்கொள்ளாமல், போரின் போது இந்த நாட்டிலையும் அந்த நாட்டிலையும் பிரிந்து நீண்ட பல வருடங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் சந்திக்கும் போது ஒன்றுமே பேசிக்கொள்ளாத இரண்டு முதியவர்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்துட்டு இவர் அவர் கையை தொடுறார், அவர் ஒரு கையை தொடுறார். ஒரு காதலனும் காதலியும் கையை தொடுவது போல ரெண்டு முதியவர்கள் கையை தொடுகிற ஒரு காட்சி ஒரு திரைப்படத்தில் வருது. அவர்கள் பேசிக்கொள்ளலை, ஆனால் அவர்களுக்கு நீண்ட கால அந்த பிரிவு தொடுதலின் வழியாக ஒன்று சேர்ந்தது. உலகம் அவர்களுடைய நட்பை பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் நம் காலம் எப்படி இருக்குது? நம் காலம் உண்மையில் இது போல் ஒரு, அந்த காலம் தான் சொல்லுவாங்க நல்ல நட்பு, நல்ல நண்பர். நிறைய நண்பர்கள் இல்லை, ஒருவர் இருந்தார், இருவர் இருந்தார். ஆனால் இந்த இருவர் என்ன செய்வாங்கன்னா நெருக்கமாக இருப்பார்கள். என் தந்தையினுடைய காலத்தில் அப்படி பலரை பார்த்திருக்கிறேன். ஒன்றாகவே இருப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவரான வேற்றுமைகளை எல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் குடும்ப கஷ்டங்களுக்காக நண்பர்கள் பரஸ்பரம் பேசிக்கொள்ளக்கூட மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் என்று அவருக்கு தெரியும், அவர் என்ன நினைக்கிறார் என்று இவருக்கு தெரியும். அந்த மாதிரி நேரங்களில் அந்த நண்பர்களில் யாராவது ஒருவர் இறந்து போய்விட்டால் இன்னொருவர் செயலற்றே போய்விடுவார். செயலற்று போவதோடு என்ன செய்வார்னா, அவர்கள் பழைய சென்ற இடங்களுக்கு, பழைய சென்ற ஆலயங்களுக்கு போய் தனியாக நின்று கண்ணீர் விடுவார். இவ்வளவு வலிமையான ஒரு நட்பு, இவ்வளவு வலிமையான ஒரு உறவு ஏன் நம்ம காலத்தில் இவ்வளவு மலினமாக மாறப்பட்டுச்சு? இன்னொன்று யோசித்து பாருங்கள், இலக்கியம் திரும்ப 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 நட்பினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சமகால வாழ்க்கை நட்புலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஏமாத்து, எல்லாரையும் சந்தேகப்படு. அறிவாளியோடு தான் நட்பாக இருப்பான், பணக்காரனோடு தான் நட்பாக இருப்பான், இருப்பவனோடு தான் நட்பான். அது உண்மை இல்லை. உங்கள் நண்பர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நிலையிலும் இருக்கலாம். ஆனால் நீங்களும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு என்பது ஆத்மார்த்தமாக, உண்மையாக, உண்மையில் ஒரு அன்பினுடைய இணைப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த நட்புக்கு இது போல ஒரு கேள்விகளோ பிரச்சனைகளோ பதிலோ வராது.
நான் எங்கேயோ எமர்சனை படித்தேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்குள் ஒலிக்கக்கூடிய அத்தனை வாசகங்களும் எமர்சன்ட்டு இருக்குது. எமர்சன் சொல்கிறார், எமர்சன் எதையெல்லாம் முன்னாடியே சுட்டி காட்டுகிறாரோ எங்கோ ஒரு இடத்துல இது நிஜமாக நடந்ததான் தெரியாது. ஆனால் ஒரு திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படத்தின் வழியாக என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை என்றைக்கு உள்ள ஒருவர் பார்க்க சொல்லித்தர்றார். அப்படி அவர் நட்பை பற்றி பேசியிருக்கார், விதியை பற்றி சொல்லுகிறார். விதிதான் மனிதனுடைய இவ்வளவு இருக்குது, இல்லைன்னா என்னுடைய மனைவி இறந்து போவாளா, அவர் 2வது திருமணம் செய்கிறார், அவர் பையன் செத்து போயிடறான், என் மகன் பறிக்கப்படுவானா, இப்படியெல்லாம் நடக்கும்போது விதி என்று ஒன்று இருக்கிறது என்று நம்ப வேண்டிய இடத்துக்கு நாம் தள்ளப்படுறோம். ஒருவேளை இருக்கக்கூட செய்யலாம், ஆனால் விதியின் கீழாக மண்டிடுபவன் அல்ல மனிதன் அப்படிங்கிறார். அவனால் விதியை தாண்டி செல்ல முடியும், வெல்ல முடியும் என்று. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்கள் வந்திருக்கு. சுய முன்னேற்ற புத்தகங்களை படிப்பது என்பது பெருந்திரளான வாசகர்கள் படிக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்குது. எல்லா சுய முன்னேற்ற புத்தகங்களுக்கும் முதல் புத்தகம் இவர் எழுதுனது தான், இவர் சொன்ன கட்டுரைகள் தான். குறிப்பாக ஒரே ஒரு கட்டுரை இருக்கிறது, தன்னம்பிக்கை என்ற ஒரு கட்டுரை. ஒரு 10 பக்க கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையை நீங்கள் ஆங்கிலத்திலேயோ தமிழ் படித்தோ உங்கள் கையில் வைத்து கொண்டால் அதைவிட சிறப்பான ஒரு சுய முன்னேற்ற கட்டுரை இருக்கவே முடியாது. எல்லா நிலை நீங்கள் ஒரு 10 வரி படித்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியில் போகும்போது காலர் நிமித்தி விட்டு போவீங்க. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் இல்லாத திறமையோ, உங்களிடம் இல்லாத நம்பிக்கையோ, உங்களிடம் இல்லாத ஆற்றலோ உலகிடம் இல்லை. நீங்கள் தான் உங்களை பற்றி திரும்ப திரும்ப குறைவாக மதிப்பிடுகிறீர்கள். உங்களுக்கு தோல்வி ஏற்படலாம், ஏற்பட்டோம். இயற்கையில் தோல்வியே ஏற்படாததாக இருக்கா? காயம் ஏற்படலாம். காயமே இல்லாத மனிதன் என்று ஒருத்தன் உலகத்தில் இருக்கிறானா? அப்போ எல்லா உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்களையும் தாண்டி நீங்கள் வெல்வீர்கள்னு ஒரு தடவை 2 தடவை இல்லை, அந்த கட்டளை முடியறதுக்கு முன்னாடி ஒரு 100-200 முறை ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார். யாரை பார்த்து? யாரை இந்த சமூகம் எதற்கும் பயனற்றவன், எதுக்கும் உதவாதவன், எதையும் செய்ய தெரியாதவன் என்று சொல்லுகிறதோ அவனை பார்த்து சொல்கிறார், நீ வெல்வாய். உன்னிடம் ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, அந்த மதம் சொன்னால் கேட்காத, சுதந்திரமாக சிந்தின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், உங்கள் சிந்தனை தான் உங்களை வழிநடத்துகிறது. உங்கள் சிந்தனையை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும், இன்னும் சொல்லப்போனால் சிந்தனையை விசாலமாக்கவும் வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் பாருங்கள், எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். மனிதனுடைய நடத்தைகளை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. மனிதன் பார்ப்பதுக்கு எளிதாக இருக்கான், ஆனால் மனிதனுடைய ஒரு நடத்தையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா? மேனர்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. அது மனிதனுக்கு இருக்கக்கூடிய நடத்தைகளை பற்றி, சாப்பிட்றதுலேருந்து வீட்டில் நடந்துக்கிறதுலேருந்து, அவர் ஒரு வரியிலே சொல்லிடுறாரு, நடத்தை என்பது இருவர் தொடர்பான ஒரு விஷயம். நீங்கள் மட்டும் சரியாக நடந்தால் சரியாக இருக்காது. நீங்கள் ஒன்றை சரியாக செய்ய வேண்டும் என்றால் இன்னொரு ஒத்துழைப்பு வேண்டும். இது வீட்டில் எவ்வளோ முக்கியம், வெளியில் எவ்வளோ முக்கியம், இந்த நடத்தைக்கு எப்படி வரலாறு இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறார். இன்னொரு பக்கம் வணிகர்களுக்கு இதே அறத்தை சொல்கிறார், அரசியல்வாதிகளுக்கு சொல்லுகிறார். திரும்ப திரும்ப அவரோட பொருளுடைய மையமாக இருப்பது என்ன அப்படின்னா, மனிதனை நாம் நினைப்பது போல எளிதாக வரையறுத்து இவன் திறமையானவன், இவன் திறமை இல்லாதவன், இவன் உதவுறவன் உதவாதவன் பிரிக்க முடியாது. வினோதமான மனிதனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய சிந்தனைகளும் மனிதனுடைய செயல்பாடுகளும் நாம் நினைத்து பார்க்க முடியாததுங்கிறார். அது உண்மைதான் நண்பர்களே. ஏன்னா அது எமர்சன் சொன்னது மட்டுமல்லாமல், எமர்சனிடமிருந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு தோறு நான் சொன்னது போல போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையோடு இணைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இயற்கையோடையே ஒரு மனிதன் கொஞ்ச காலம் வாழலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்றைக்கு அது சாத்தியமா? இன்றைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னா, உங்களால் முடியும் என்றால் உங்கள் சமூகம் அனுமதிக்காது. உங்கள் சமூகம் அனுமதிக்கும் என்றால் அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். இன்றைக்கி கூட ஒரு தீவில் போய் நீங்கள் வாழணும்னா கோடீஸ்வரராக இருக்க முடியும். இல்லாத ஒரு மீனவர் போய் தீவில் வாழ முடியாது. மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் ஒரு தீவை சொந்தம் கொண்டாடி நீங்கள் தனியாக வாழலாம். அப்படின்னா இயற்கை என்பது இப்போ மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டிய ஒன்றாக மாறிடுச்சு. ஆனால் எமர்சனுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு தேசத்திலும் இயற்கையை பற்றிய மதிப்பீடுகள் எல்லாவற்றிலும் சொல்கிறாங்க, இயற்கை மாறாமல் அப்படியே இருக்குது. இயற்கையினுடைய கடந்த காலத்தை பற்றியெல்லாம் இயற்கைக்கு ஒன்றுமே இல்லை, எப்போதும் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் தான் தன்னுடைய கடந்த காலத்தின் வழியாக இயற்கையை பார்க்குறான், நிகழ்காலத்தின் வழியாக இயற்கையை பார்க்குறான், இயற்கையை பற்றிய அச்சம் கொள்ளுகிறான். மனிதனுடைய நடத்தை எல்லாவற்றையும் இயற்கையோடு ஒப்பிட்டு
இயற்கையை வெல்ல பார்க்கிறான். நீங்கள் வெல்ல வேண்டிய பொருள் அல்ல, இணைந்து செல்ல வேண்டியது. தண்ணீரும் மீனும் இருப்பது போல இயற்கையும் மனிதனும் இருக்கணுமே தவிர தனித்தனியாக இல்லைங்கிறாங்க. எகிப்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே மன்னர்கள் இறந்து போனால் மன்னர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்துக்கு சொல்லுகிற மன்னர்களுக்கு போவதற்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, அவங்க காலில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய தோலை உரிச்சிருவாங்க. அது ஒரு சடங்கு. பாதத்தில் இருக்கக்கூடிய தோலை அப்படியே அறுத்து எடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறாரு தெரியுமா? பூமியில் கால்கள், அந்த மன்னருடைய கால்கள் பூமியில் பட்ட தூசியோடு சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. சொர்க்கம் என்பது பூமியினுடைய தூசிகளுக்கு இடம் அளிக்காது. அதனால் மன்னர் என்ன செய்வாராம்? தூய்மையானவராக மேலே போவாராம். ஆனால் உண்மையில் பூமியோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், அந்த பூமியோடு மனிதனுடைய கால்கள் கொள்ளுகிற உறவு, அந்த உறவினுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய நடை, அந்த நடையின் வழியாக மனிதன் கண்ட மாற்றங்கள், இதுதான் பெரிய விஷயம். ஆன்டியஸ் என்று ஒரு கிரேக்கத்தில் ஒரு புராணத்தில் ஒருத்தன் வரான். அவன் யார் அப்படின்னா, கடலுக்கு அங்கே ஒரு தெய்வம் இருக்குது, அது பொசிடான்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தினுடைய மகன். அவன் ஒரு பெரிய வீரன். அவனை எதிர்த்து யாரும் சண்டை போடவே முடியாது. அவனுடைய தாய் தான் இந்த பூமி. அவன் கடலுக்கும் ஒரு நிலத்திற்கும் பிறந்த பையன். அவனுடைய வீரத்துக்கு நிகரே இல்லை. இவனோட ஹெர்குலிஸ் சண்டை போடுறான். சண்டை போடும்போது என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஆன்டியஸை வெல்லவே முடியாது. ஏன் வெல்ல முடியாது என்றால், அவன் கால்கள் பூமியில் இருக்கும் வரை அவனை வெல்ல முடியாது. ஆனால் அவன் கால்களை விட்டு அவனை பூமிக்கு மேலே கொண்டு போயிட்டால் அவன் பலமற்றவன். அதனால் அவனோடு சண்டை செய்யும்போது அவனை கால்களை மேலே போகிற மாதிரி உயர ஏற்றி வானத்திலேயே பந்தாடி வெல்ல வேண்டும்னு வெல்றான். அவர் ஒரு உரையை சொன்னார். அந்த உரை மறக்க முடியாத ஒரு உரை. அதில் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறார். என் உரையினுடைய நிறைவாகவும் அதை சொல்லி முடிக்கிறேன். சல்மான் லாகரில் வந்து அந்த ஸ்வீடிஷ் மன்னர் தான் நோபல் பரிசை கொடுக்குறார். அவர் முன்னாடி நின்று சொல்கிறார், என்ன இந்த மாதிரி விருது கொடுத்து அழைச்சிருக்கீங்க. நான் ரயிலில் வந்தேன். வரும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது. என் கனவில் நான் என்ன செய்தேன் என்றால், சொர்க்கத்துக்கு போனேன். சொர்க்கத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் என் அப்பா உட்காந்து சாய்வு நாற்காலியில் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தேன். நான் போன உடனே என் அப்பா சந்தோஷமாக, மகளே நீயும் சொர்க்கத்துக்கு வந்துட்டியா, வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வைத்தார். நான் என் தந்தைகிட்ட கேட்டேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ ஏமா வருத்தத்தோடு இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு சொன்னால், அப்பா நான் சொர்க்கத்துக்கெல்லாம் வந்துட்டேன், ஆனால் கடனாளியாக வந்திருக்கேன்ப்பா. என் கடன்கள் தீர்க்க முடியாததாக இருக்குப்பா, நான் என்னப்பா செய்யட்டும் அப்படின்னோடனே தந்தை சொல்கிறார், இந்த சொர்க்கம் எவ்வளோ விசித்திரமானது தெரியுமா? இங்கே எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம், பணம் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறா, அப்பா என்னுடைய கடன்களை தீர்ப்பதுக்கு ஆலோசனையாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு. சொல்லு மகளே, உன்னுடைய கடன் என்ன அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ஒரு 6-7 வயதுகள் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கதையெல்லாம் சொல்லுவீங்க. ஏதேதோ நாட்டில் இருந்த மன்னர்களை பற்றி, அவர்களுடைய வீர கதைகளை பற்றி, இந்த நிலத்தில் வாழ்ந்த விவசாயிகளை பற்றி பலரை பற்றின கதைகளையும் சொன்னீங்க. அந்த கதைகள் தான் என் மனதில் முதலாக கதை உலகம், கதைக்கென்று ஒரு விசித்திரம் இருப்பதை நினைவு வந்தது. அதற்கு எப்படி எப்பா நன்றி கடன் செலுத்த முடியும்? அது கடன் இல்லையா அப்படின்னு கேட்குறார். தந்தை ஆடிட்டே சொல்கிறார், கடன் தான். அப்புறம் அப்படிங்கிறார், நம்முடைய வீதியில் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு பொருட்கள் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய சிறு வணிகர்கள் வருவாங்க. ஒவ்வொருவரும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து பொருள் விற்கும்போது கதை சொல்லுவார்கள், பாட்டு பாடுவார்கள், இன்பமாக குழந்தைகளுக்கு ஏதாவது செய்வார்கள். எத்தனையோ விசித்திரமான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையவே வாசல் படியில் உட்காந்து சொன்னாங்களே, அவர்களுக்கு நான் நன்றி கடன் படவில்லையா? அந்த கடன் சுமை இல்லையா அப்படின்னு. சுமைதான் அப்படிங்கிறார். பள்ளியில் படிக்கும்போது எத்தனையோ ஆசிரியர்கள் எனக்கு பாடம் நடத்தினார்கள். அவர்கள் ஏதேதோ தேசத்தினுடைய சிந்தனையாளர்களை, எழுத்தாளர்களை, கவிஞர்களை எல்லாவற்றையும் சொன்னார்கள். இந்த உலகை எப்படி பார்க்கணும்னு சொன்னாங்க. அது கடன் இல்லையா அப்படின்னு கேட்குறார். கடன் தான், கூடுதலான கடன் அப்படிங்கிறார். இதையெல்லாம் தாண்டி நான் எழுத தொடங்குவேன் என்ற போது யாரோ ஒரு பத்திரிகை என் கதையை வெளியிட்டது. என்னை படித்து யாரோ ஒருவர் எனக்கு வாசகர் கடிதம் எழுதினார். நான் நன்றாக கதை எழுதுகிறேன் என்று மூத்த படைப்பாளிகள் எல்லாம் சொன்னார்கள். அது கதை இல்லையா அப்படின்னு கேட்டார். கட்டாயம் கடன் தான் அப்படிங்கிறார். இதையெல்லாம் விட என்ன பெரிய இதுன்னா, எங்கோ ஒரு முகம் தெரியாத ஒரு பெண்ணோ ஆணோ என் கதையை படித்துவிட்டு அது தன்னுடைய கதை என்று உருகி எனக்கு கண்ணீர் கடிதம் எழுதுகிறார். நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் எனக்கு பாராட்டு கொடுக்குறாங்க. என்னை எல்லோரும் ஒரு எழுத்தாளராக கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நான் கடன் படவில்லையா அப்படின்னா சொல்கிறார், தீர்க்க முடியாத கடன் பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் விட பெரிய கடன் யாரென்றே தெரியாத இந்த நோபல் கமிட்டி
என்னை அழைத்து எனக்கு நோபல் பரிசு கொடுக்கிறார்களே தந்தையே, இது பெரிய கடன் இல்லையா அப்படின்னு கேட்குறார். தந்தை சொல்கிறார், நிறைய நேரத்தில் நாம் இந்த கடன்களை எல்லாம் தீர்க்க முடியாது மகளே. ஏனென்றால் இந்த கடன்கள் எப்போதும் இருக்கக்கூடிய கடன்கள். உண்மையில் இந்த கடன்களை எல்லாம் பெற்று இருப்பது தான் உனக்கு தகுதி. ஆனால் இந்த கடன்களை பற்றியெல்லாம் என் மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மகளுக்கு பெரிய விருது கிடைத்திருப்பது என்ற சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய தந்தையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் ஆடினாருன்னு சொல்லிட்டு, இதை விட மேலான ஒன்றை இந்த சபையில் சொல்ல என்னால் தெரியாது, நன்றி அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஒரு நோபல் பரிசு பெற்ற சபையில் ஒரு எழுத்தாளர் நன்றியை எப்படி சொல்லுகிறார் பாருங்க. வாசகர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, தந்தைக்கு, தாய்க்கு, உடன் பிறந்தவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் தாண்டி இந்த கடன்களுக்கெல்லாம் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த கடன்களை எல்லாம் சேர்த்து கொண்டே இருப்பது தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு தந்தை சொன்னார் இல்லையா. இந்த சபையிடமும் நான் அதையே சொல்லி, என் வாக்கும் அதுவும் வேறு வேறே அல்ல. எல்லா ஆண்டும் இதே போல் என் மீது அன்பு செலுத்துறீங்க, இதே போல் என் புத்தகத்தை பதிப்பிக்கிறீங்க, என்னுடைய புத்தகத்தை வாங்குறீங்க, படிக்கிறீங்க. யார் யாரோ என் மீது அன்பு காட்டுகிறார்கள். அந்த சல்மா லாகர்லவ் சொன்னது போலவே பெற்றோர்களிடமிருந்து, ஆசிரியர்களிடமிருந்து, உறவினர்களிடமிருந்து, குடும்பத்திடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, உலகம் அறியாத எத்தனையோ உங்களிடமிருந்து திரும்ப 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 அந்த கடன்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த கடன் தீர்க்கப்படாத கடன். உண்மையில் சொல்லப்போனால் அந்த கடன்களுடைய சுமை இருக்கிறது இல்லையா, அதுதான் எழுத்தாளனை எழுத வைக்கிறது. நன்றி நண்பர்களே, வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஒரு குரூப் எல்லாரும் மேலே வந்து எடுத்துக்கலாம். சரி, எல்லாரையும் சொல்லுவாங்க. நன்றி சொல்லிடுங்க, எல்லாரும் வருவாங்க. இந்த புத்தக விழாவிற்கு வந்து சிறப்பு தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும், விழாவை சிறப்பித்து தந்த உங்களுக்கும், ஸ்ருதி டிவிக்கும் மற்றும் எஸ்ரா அவர்களின் குடும்பத்திற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒருங்கிணைத்தவர் வந்து முரளி வந்து ஒரு ஓவியக் கல்லூரி மாணவர். நம்ம புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்துக்கான ஓவியங்கள்லாம் இவர் தான் வரைஞ்சிருக்கார். இப்போ கூட அந்த தபால் பெட்டி புத்தகத்துக்கு ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறார். தீவிரமாக படிக்கிறதுல, எழுதுறதில், இந்த மாதிரி படம் எழுத ரொம்ப ஆர்வமான ஒருவர். அவர் ஆசையாக வந்து நான் இதை வந்து ஒருங்கிணைப்பு செய்கிறேன்னார். அதனால் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம எல்லாரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம்.